பாய் பாய் கூல் பாய், என்ன ப்ராப்ளம், என்ன எல்லாருமே கூலா தான் இருக்கேன், நீங்க எமோஷனல் ஆறீங்க. கொஞ்சம் பேருக்கு செக்யூரிட்டி கொடுத்தாரு. செக்கை கொடுத்ததை சொன்னார் பாரதிக்கு, என்ன பவுன்ஸ் பண்ணதை சொல்லல. பவுன்ஸ் ஆயிடுச்சு அது. மனுஷனை நீங்க யோசிச்சு பாருங்க, கோபம் வருமா? இப்ப சொல்லும் போது சிரிக்கிறீங்க, அப்ப எப்படி இருந்தீங்க? அப்பயும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். தப்பு நம்ம கோபப்பட்டு என்ன பண்றது? இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, 4 நாள் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு, இது பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து போய் கடல்ல 4 நாள், அதெல்லாம் கடல் எல்லாம் உண்மை. 4 நாள் 5 நாள்லாம் கிடையாது. அந்த இன்சிடென்ட் தான் சொல்லுமே, 4 நாள் கொண்டு வச்சுட்டாங்க, அது மீன் எப்படி இருக்குன்னு கேட்டாரு, கறி அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நடக்கல. இருக்கிற ப்ரெஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பாக்கி விட்டாங்க. உடனே ஈவினிங் வந்து நானும் அவரும் எங்க ஆஃபீஸில் உட்காந்து 2 பேரும் தோல் மேல தோல் கை போட்டு தான் பேட்டி கொடுத்தேன். எங்களுக்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் மீட் பண்ணீங்களா? நான் மீட் பண்ணேன். டாக்டர் மேரேஜுக்கு கூட போயிட்டு பார்த்தா வாங்கன்னு கட்டி பிடிச்சி ஒரு உட்கார்ந்து காஃபி எல்லாம் கொடுத்தாரு. சார் மேரேஜுக்கு வரணும் சார் அப்படி பார்த்தேன். சித்தப்பா இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? சரி வரமாட்டாரு, முதல் நாள் நான் தான் இருப்பேன் அப்படின்னு. சரி சார் வந்தாரா? வரல. நீங்க கார்த்திக் சார் பழகுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இனிமையானவர் சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க அவர் உங்களை உட்காந்து பேசினா நீங்க அவர் என்ன கேட்குறாரு அதை கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஷூட்டிங்கெல்லாம் வந்துட்டா சார், அவரை மாதிரிலாம் ஒரு நடிகன் வந்து நம்ம இதெல்லாம் சொன்ன மற்றவங்களை குறை சொல்ற மாதிரி இருக்க சொன்னோம்னா அப்படி ஒரு அற்புதமான நடிகர் சார். ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டாருன்னு வைங்க, ஷார்ட் எல்லாம் ஒரு ஷாட்டு தான், ரீடேக்குன்றது கிடையவே கிடையாது. கார்த்திக் சார் எல்லாரும் ஈஸியாக இருக்கு பேசிடுறோம், அதை விட மோசமான கேரக்டர்லாம் சினிமாவில் இருக்குங்க. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்த பேச இருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ரொம்ப வைரலான ஒரு மீம் வந்து கூல் பாய் அப்படின்ற ஒரு மீம். நடிகர் கார்த்திக் அவருக்கு பணம் கொடுத்த ப்ரொடியூசர், இந்த பிரச்சனைகள் குறித்து பாரதி கண்ணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பாக வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கார்த்திக் கிட்ட கேட்கும் பொழுது அதுல கார்த்திக் நடந்து கொண்ட அந்த முறை, அந்த ப்ரொடியூசர் கோவப்பட்டது, அதற்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா கார்த்திக் வந்து பாய் கூல் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்ன அந்த ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். அந்த ப்ரொடியூசர் வேற யாரும் இல்லை, நம்ம ரோஜா கம்பைன்ஸ் காஜா மைதீன் சார் தான். நிறைய திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு அவர் வழங்கியிருக்காரு. வாஞ்சிநாதன், ஜனா, பேரரசு, பெண்ணின் மனதை தொட்டு, சார்லி சாப்ளின், கோபாலா அப்படின்னு நம்மளுடைய சைல்ட்ஹுட்ல நிறைய படங்களுடைய ப்ரொடியூசராக இவர் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நட்சத்திர கலைவிழா, தமிழ் சினிமாவினுடைய ஒட்டுமொத்த திரையுலகமும் குவிந்த ஒரு நட்சத்திர கலைவிழா, அது அப்ராட் அந்த கலைவிழா நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை நடத்தியவரும் நம்ம காஜா மைதீன் சார் தான். அவரோட தான் நம்ம பேச இருக்கோம். அந்த கார்த்திகனுடைய சம்பவம், அது மட்டும் இல்லாம சினிமா குறித்து நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளையும் இந்த பாட்காஸ்ட்ல பேச இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். அரண்சை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி சார். நன்றி. பாத்திருப்பீங்களா மீம்லாம்? பாத்தீங்களா கூல் பாய் மீம்? குறிப்பா நல்லா இன்டர்நெட் முழுக்க பார்த்தேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பாரதி கண்ணன் ஏதோ சார் வந்து விளையாட்டா சொல்ல போய் அது என்னமோ இன்னைக்கு பெருசா வைரலாகி நீங்க கூப்பிட்டு என்ன பேசுற அளவுக்கு இருக்கிற. நீங்க என்னன்னா டென்ஷன் ஆனா எப்படி இருக்கணும்னா கூல் பாய்னு கார்த்தி எப்படி சொன்னாரோ அந்த அளவுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்த திரைப்படங்கள், வாஞ்சிநாதனா இருக்கணும், இப்போ கோபாலா வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ள சமைக்கிற சீன் வரும்னு நினைக்கிறேன், அது பெண்ணின் மனதை தொட்டுல வர பாடல்கள், இந்த மாதிரி திரைப்படம் எல்லாமே எங்கள் சைல்டுஹுட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம். நான் 90s கிட், அது கூட சம்பந்தப்பட்ட திரைப்படம். நடுவுல எங்க போனீங்க? இத்தனை நாட்கள் எங்க போயிருந்தீங்க? இல்ல இடையில கொஞ்சம் பெங்களூர் போயிட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு சினிமா விட்டு விலகிட்டீங்க? சினிமா விட்டே விலகி போயிட்டேன். சினிமா என்னை விலக்கி விட்டுருச்சு. நான் விலகி போயிட்டு திருப்பி அதே சினிமாவுக்கு திருப்பி வந்திருக்கேன் 17 வருஷத்துக்கு அப்புறம். இடையில பெங்களூரில் தான் பிஸ்னஸ் பண்ணி, வீடெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. பெங்களூரில் மட்டும் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ரியல் எஸ்டேட் பெங்களூரில் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ திரும்ப சினிமாவுக்கு வந்துட்டீங்க? திருப்பி சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஓகே, அந்த டச்சோட ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கார்த்திகோட விஷயத்தை பேசலாம் சார். நடிகர் கார்த்திக் குறித்து அவர் பேசின சம்பவங்கள் எல்லாம் ஒரே ஒரு செம காமெடியாகவும் இருந்துச்சு. பட் சீரியஸா அதில் அவ்வளோ பெரிய பணம் இன்வால்வ் ஆகிருக்கு, அதுன்றதெல்லாம் இன்னொரு பக்கம். உங்களுக்கும் கார்த்திக்குமான அறிமுகம் அப்படின்றது என்ன? எப்படி நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க? அதுல இருந்து போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாங்கிறது மேக்சிமம் யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு சினிமா ஒரு ஆசை இருக்கும். எனக்கு சின்ன வயசுலயே வந்து சினிமா நடிக்கணும், சினிமாவில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நடிக்கணுங்கிறத விட
சினிமா சம்மந்தப்பட்டது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலிகிராமம் இந்த கோடம்பாக்கம் ரோட்டில் காலையில் போயிட்டு, நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு படிப்பு கிடையாது, நான் சைல்டு லேபர், 10 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு அந்த வேலை செய்யும்போது காலைல எந்திரிச்சு ஒரு 12-13 வயசாக இருக்கும்போது வந்து இந்த கற்பகம் ஸ்டுடியோ, ஏஎம் ஸ்டுடியோலாம் இந்த கார்பெண்டர் ஹெல்ப்பர் எடுப்பாங்க. ஆனால் 13 வயசு அந்த விட கொஞ்சம் ஆள் இதாக போய் வேலைக்காக நின்றுட்டுருப்பேன். எடுக்க மாட்டாங்க, திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி வந்து சினிமாங்கிறது ஒரு பெரிய ஆசை எனக்கு. அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் பங்கே ஓனர் ஆனேன். அதுக்கப்புறம் சம்பாரிச்சு இதான பிறகு திருப்பி சினிமா பண்ணணும், ப்ரொடியூசராக. யூஸ்வலா சினிமாக்கு போனா நடிகர் ஆகணும் அப்படின்னு தான் போவாங்க. எப்படி நீங்க போய் ப்ரொடியூசர் ஆனீங்க முதல்ல? அது என்னமா ஐடியா வரல. அந்த படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அது நடிக்கணுன்ற எண்ணமே வரல. இப்போ ஆரம்பத்தில் முதல்ல அந்த புதிய காட்டுன்னு ஒரு படம் பண்ணேன். அது 1990 நானும் முரளியும் பார்ட்னராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 93 விக்ரமன் சார் வந்து அப்போ என்னென்னா ஈவினிங் ஆச்சுன்னா ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், பிஸ்னஸ் இதாக இருக்கும், பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட், லாரி, பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்க நேரம் ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அம்பாசிடர் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஜிம் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம அருணாச்சரன் என் நண்பர் முரளிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அவர் வந்து ஸ்விம்மிங் பூல் ஸ்விம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். வந்தார், சார் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன்னாரு. என்ன அப்படின்னா, இல்லை விக்ரம் சார் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, பண்ணுறீங்களான்னு கேட்டார். அப்படின்னதும் சரி, அன்னைக்கு வந்து பணங்கிறது பிரச்சனை இல்லை, சரி பண்ணுவோமே. அப்போ சினிமாசன்றது இருந்துச்சு, பண்ணுவோமே, கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேட்க நேரில் ஒரு வீடு இருந்துச்சு. போனதும் அப்போ ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் சொன்னார். இந்த அமைதிப்படை வந்து ஸ்ரீலங்கா போச்சு இல்லைங்களா, அந்த பேஸ் பண்ணி இங்கேருந்து போகிற இந்திய இராணுவத்தில் இருக்க மிலிட்ரிக்காரனுக்கும் அங்கே லோக்கலில் படிக்கிற ஸ்ரீலங்கன் பொண்ணுக்கும் லவ் வச்சு ஒரு மேட்ரு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இதை பண்ணலாம் சார்னு சொல்லியாச்சு. பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணார் கிருமன் சார், கார்த்திக் ஹீரோ வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. ஏன்னா எங்களுக்கு சினிமாங்கிறது எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொழில், பெட்ரோல் தொழில், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி பிஸ்னஸ், அவ்வளோதான். சினிமா தெரியாது. அப்போ சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் பண்ணேன். அப்போ பொள்ளாச்சியில் சின்ன ஜமீன் படம் ஷூட்டிங்கில் இருந்தார் கார்த்திக் சார். நான் என் நண்பர் ஞானவேலு, இப்போ ஜெயபிரகாஷ் இருக்கார் இல்லையா, இப்போ அவர் தான் நடிகர் ஆகிட்டார். ஆக்சுவலாக சினிமாவே பிடிக்காதவர் ரொம்ப நடிகர் ஆகிட்டார். சினிமா விரும்பி வந்த நாங்கள் நடிக்க போகலை, ப்ரொடியூசராக இருந்துட்டோம். அப்போ 3 பேரும் நாங்கள் கார் எடுத்துகிட்டு நேராக பொள்ளாச்சி போனோம். ஷூட்டிங்கில் இருந்தார், சின்ன ஜமீன் ஷூட்டிங் இருந்தார். ஈவினிங்கு ரூமுக்கு வாங்கினார். போயிட்டு ரூமில் போய் மீட் பண்ணதும் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தீங்க, படம் பண்ணலாம், யார் டைரக்டர்னாரு. இந்த மாதிரி விக்ரம் சார் டைரக்ஷன். இப்போ நான் வந்து 25 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன காலகட்டம் சார் இது? இது வந்து 1992. ஓகே, 92-93 எனக்கு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணும்னாரு. உடனே அங்கேயே காரில் இருந்துச்சு, இந்தாங்க சார் பணத்தை கொடுத்தாச்சு. பணத்தை கொடுத்துட்டு அது எப்போன்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். விக்ரம் சார் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவார், எனக்கு கதை வேணாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஃபர்ஸ்ட் அறிமுகத்திலே 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டீங்க. முதல் பார்த்ததே படத்தை புக் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டீங்க. பார்த்தோம். அதுக்கப்புறம் விக்ரம் சார் வந்து, சார் கார்த்திக் கமிட் பண்ணி வச்சு அப்படின்னதும் ஃபர்தர் ஒர்க்கு வேலைகள் போச்சு. கார்த்திக் சார் பண்ணி வச்சு. அப்போ வந்து ஒரு நல்ல ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணு வேணும்ட்டு பாம்பேயில் போய், சாக்ஷின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க தெரியுங்களா, இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க பாம்பேயில். அவங்கள ஒருத்தர் மூலியமாக போய் பார்த்து, அவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார், அவர் ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன் பாம்பே இதில், அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை நடிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு வேணும் இல்லையா, அதுக்காக வர வச்சு பொள்ளாச்சி வர வச்சு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியாச்சு. கார்த்திக் சார் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணியாச்சு ஆச்சு. மியூசிக் யாருன்னா இளையராஜா சார் பேசலாம் அப்படின்ட்டு. அவர் இளையராஜா சார் போய் பார்த்தோன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார், ஏன் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு சினிமா அப்படின்னு. நல்லா இருக்கீங்க, எதுக்கு சினிமாவுக்கு வரீங்க? இல்லைங்க ஐயா, உங்களை வச்சு படம் பண்ணுறது ஒரு பெரிய, அன்னைக்கு வந்து இளையராஜா சார் வந்து பீக்கில் இருக்காங்க. அன்னைக்கு அவர் பேர் போட்டாலே படம் விற்றுரும். அந்த மாதிரி டைமில் போய் பண்ணோன்னா ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோ பிஸிலாம் ஒத்துக்கிட்டாரு. சரி, அவருக்கும் பேமெண்ட் ஆச்சு, அவரும் பேமெண்ட் ஆச்சு.
மற்ற கேமராமேன் எல்லாம் கமிட் பண்ணியாச்சு. அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம ஆர்வம் தொட்டைமன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்போ மினிஸ்டராக இருக்காங்க. அவங்களுக்கு பேசி, நண்பர்கள் மூலிமா அவங்களுக்கு பேசி அங்கே ஷூட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஹெலிகாப்டர்ல விட்டுற வரணும்னா அது எல்லாமே ரெடி பண்ணி ஷூட்டிங் ஒரு மாதம் இருக்கும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிச்சு ஷூட்டிங் போனோம். அந்த ஏவிஎம்ல ஒரு பூஜை போட்டோம். அந்த மாதிரி ஒரு பூஜை அதுக்கு முன்னாடி யாரும் போட்டதில்லை, அதுக்கப்புறமா யாரும் போட்டதில்லை. என்ன மாதிரியான பூஜை அது? இந்த இன்விட்டே இதில் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள், ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லு போலீஸ் நண்பர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா சென்னையில் இருக்க வட சென்னை, தென் சென்னை எல்லா அந்த நண்பர்கள், நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஏவிஎம்மே கதி கலங்கிருச்சு. அந்த பூஜை முடிச்சு எல்லாம் பண்ணி படம்லாம் ஷூட்டிங் போகிற கண்டிஷனில் கார்த்திக் சார் கூப்பிட்டார், சார் உங்களை அப்படின்னா உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருந்தாரு. சரி போய் பார்த்தேன், இந்த கதை வேணாமே வேற கதை பண்ணலாமே அப்படின்னாரு. இது வந்து முதல் படமா? முதல் படம். ஓகே. படம் பேர் என்னன்னா இனி எல்லாம் சுகமே. யோசிச்சு பாருங்க, இனி எல்லாம் சுகமே, இனிமேதான் சோகன்றது. அப்போ சரின்ட்டு போய் பேசினோம், இந்த கதை வேணாம் வேற கதை பண்ணுங்க சார். எல்லாம் நீங்க கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி தானே சார் பண்ணணும். நீங்க வந்து இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி சார், இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. அந்த டைம்ல 41 லட்ச ரூபா செலவாச்சு. அதுக்கு மட்டும் இனிஷியல் செலவு, இன்னும் ஷூட்டிங்கே போல. அவருக்கு அட்வான்ஸ் ராஜா சாருக்கு, விக்ரம் சாருக்கு, கேமராமேன் எல்லாம் புக் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு விக்ரம் சார்கிட்ட வந்து சொன்னோம், சார் இந்த மாதிரி வந்து கதை பிடிக்கலான்னு. அவர் வந்துட்டு என்ன சார் கதையை கேட்டு தானே சார் ஓகே பண்ணாரு, வேற கதை பண்ண சொன்னார். சார் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சார், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டார் அவரு. இது என்னடா இவரும் பண்ண மாட்டேங்கிறாரு அவரும் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ம என்ன இடையில போய். இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா சார் சைல்டு லேபராக உழைப்புனால முன்னுக்கு வந்தவங்க, சின்ன வயசுல நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய இதில் வந்த ஆட்களுக்கு இதெல்லாம் ஷாக்காக இருக்கு. இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் நடிக்க மாட்டாங்க. வாங்காம நம்ம முன்னாலே முடியாதுன்னு சொன்னால் வேற வேலையை பார்க்க போகிறோம். பணத்தை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு பணம் வாங்கி 6 மாதம் 8 மாதம் பொறுத்து நான் நடிக்க மாட்டேன் கதையை பார்த்தேன்னு சொல்லி அவர் கதை வேற கதை பண்ண மாட்டேன்னு அவர் சொல்கிறார். அவர் சைடில் நியாயம் இருக்குது, அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து ஒரு 2-3 வாரம் அப்படியே கேப் விட்டு, அப்போ வந்து அவங்க கஃபார்னு அவங்க மேனேஜர் இருந்தார், நம்ம நண்பர் தான் அவர். அவர்கிட்ட சொல்லி சரி பணத்தை வாங்கி கொடுத்துருங்க, நீங்கள் படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டோம். கார்த்திக் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த சித்திரம்னு ஒரு படம் இருக்குது மலையாளத்தில், சூப்பர் ஹிட் படம், அதை ரீமேக் வாங்க நான் நடிக்கிறேன்ட்டார். அப்போ விக்ரமன் சார்கிட்ட சொன்னேன்னா, சார் நான் டப்பிங் படம்லாம் பண்ணுறதில்ல சார், என் ஸ்டோரியே நிறையா வச்சுருக்கேன், நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டாரு. என்னடா வம்பா பச்சுன்னு சொல்லி அந்த சித்திரம் கதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு இந்த கேப்பில் விக்ரமன் சார் சரி சார் அதை வாங்க கமிட் ஆகிட்டோம், நான் பண்ணி கொடுத்துறேன் அந்த படத்தை அப்படின்னா. அந்த சித்திரம் ரைட்ஸு பாலாஜி சார்கிட்ட இருக்குது, பழைய பாலாஜி சார் இருக்கார்ல அவங்ககிட்ட இருக்குது, மோகன்லால் சார் மாமனார், அவர்கிட்ட அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. சரின்னு அவரை போய் மீட் பண்ணி, அப்போ எக்மோர்லேருந்து அவருக்கு ஆஃபீஸ் வீடெல்லாம் போய் பண்ணதும் நல்லா ரிசீவ் பண்ணார், காஃபி கீஃபிலாம் கொடுத்தாரு. பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார், படம் எடுக்க வந்திருக்கேன் சார்னு. இது பண்ண நம்ம கட்டாயமாட்டார். இல்லை சார் இந்த மாதிரி ஆயிருக்கு சார் அப்படின்னு. நான் என்ன ஒரு ஐடியா சொல்கிறேன், ஜாக்கி சார் டேட் வாங்கி தரேன், வேர்ல்டு வைடு சீரீஸ் சொன்னார். வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் இருக்கு, சொன்னதெல்லாம் சொன்னோம்னா கோவம் வரும், இவனுக்கிட்டலாம் போய் மாட்டாதீங்க, வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் இருக்கு, நீங்க மரியாதையாக ஒரு படம் இருக்கலாம் அப்படின்னாரு. எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அன்னைக்கு இருந்துச்சு. இன்னும் கூட சார் இல்லை சார் இதெல்லாம் கம்மிட் ஆகிடுச்சு, இப்போ போய் ஜாக்கி சானை பார்த்து நாங்கள் எங்கே படம் எடுக்குது சார், இந்த ரைட்ஸை கொடுங்கன்னு அவர் சொன்னார். என்கிட்ட இருந்துச்சு, அதை ஏக்நாத்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, அந்த கேசட் பிஸ்னஸ் பண்ணி இந்த அதுமே ஏக்நாத் அவர்கிட்ட இருந்துச்சு. சரின்னா அவரை போய் மீட் பண்ணோம். அவர்கிட்ட போனால் அந்த படம் வந்து அன்றைக்கி வேல்யூ வந்து மிஞ்சி படம் ஒரு 10,000-20,000 தான் இருக்கும், பழைய படம் மலையாளத்தில். அவர் ஐயோ அந்த படத்தை நான் பண்ணுறதா இருக்கேன், நீங்கள் பண்ணுறதா பண்ணியிருக்கலாம், 10-15 வருஷமாக கையில் வச்சுருக்காரு, அந்த படத்தை நான் பண்ணுறதா இருக்கேன், நான் கொடுக்குறதில்ல. சரி சார் அப்படி எந்திக்கும் போது நீங்கள் என்ன விலை கொடுப்பீங்கன்னாரு. சார் எவ்வளோ சார் சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களான்னாரு.
இந்த படத்துக்கு போய் 10 லட்ச ரூபா கேட்குறாரு. சரி வேறு வழி இல்லை, ஒரு 7 லட்ச ரூபா தரேன் சார் அப்படின்னா, சரின்னு 7 லட்ச ரூபாய்க்கு அந்த ரைட்ஸை வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் விக்ரம் சார்கிட்ட கொடுத்தேன். இவர் என்ன பண்ணுறாரு, கார்த்திக்கு, இல்லை எனக்கு அந்த படம் பிடிக்கல, நான் நடிக்க மாட்டேன்றார். சித்திரம் எனக்கு பிடிக்கல, அவரே பிடிச்சிருக்கு. ஆமாம். அதுக்கு இடையில வந்து என்னென்னா, எங்கள் டேட்டை வந்து நந்தவன தேர்னு ஒரு படத்துக்கு ஆர் உதயகுமார் சார் டைரக்ஷன் நினைக்கிறேன், அந்த படத்துக்கு டேட்டை கொடுத்துட்டு அங்கே ஷூட்டிங் உங்கள் டேட்டுக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஆமாம், கொடுத்துட்டு போயிட்டாரு. இங்கே பக்கம் போய் இப்போ ஃபுல்லாக சிக்கிக்கிட்டான். இன்னும் மொதல் படமே எப்படி இருக்குது, எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த தவறுமே கிடையாது. படம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்ட, இது ஒரு தவறா? அதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? சரின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2-3 மாதம் உட்காந்து யோசித்தோம். நாங்கள் 3 பேருமே உட்காந்து பேசிட்டு, வேணாம் நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க பின்னாடி போய் நம்ம வந்து சுற்றிட்டு இருக்க முடியாது, நம்ம பணத்தை திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் இளையராஜாட்ட போய் சொன்னோம். அவர் சொன்னார், அட்வைஸ் மாதிரி சொன்னார், நான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்காங்க, ஏன் போய் இது, நீங்கள் காலையில் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோன்னே இந்தாங்க இன்னும் அவர் வாங்கின 3 லட்ச ரூபாயும் முதல்ல அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டார். 41 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரமன் சாரும் கொஞ்சம் இதாகிடுச்சு, அவரும் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டார். இது மாதிரி எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டோம். ஒரு 11 லட்ச ரூபா வந்துச்சு. இவர்கிட்ட இருக்கிற 10 லட்ச ரூபா வரவே இல்லை. இதுக்கு இடையில வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சு அவருக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடி அவருக்கு செயின் எல்லாம் போட்டு, அதுதான் இது எப்போ பண்ணீங்க பர்த்டேலாம்? இந்த வந்து ஓகே அவர் படமா ஒரு ஹீரோவா பண்றேன்ற சொல்ல இதுல சந்தோஷத்துல. இப்ப எங்களுக்கு அந்த டைம்ல சார் நம்ம ஒரு நடிகரை பாக்குறது, கார்த்திக்னா அன்னைக்கு பெரிய நடிகர் இல்லையா, அவர் பேசுறது பழகிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த இதெல்லாம் பண்ணோம். அப்பெல்லாம் எப்படி இருப்பாரு உங்கள்ட்ட பேசுறது பழகிறது? அப்பெல்லாம் எப்படி இருப்பாரு பர்த்டே செலிப்ரேஷன்? சார் நீங்க கார்த்திக் சார் பழகிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இனிமையானவர் சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க அவர் உங்களை உட்காந்து பேசினா நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு அதை கொடுத்துட்டு போயிடுவீங்க. இவ்வளோ இது நடந்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகி அப்புறம் அவங்க மேனேஜரை கூப்பிட்டு பல முறை சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்லி படம் பண்ணலை, எனக்கு பெரிய லாஸ் ஆகும் போல இருக்கு, கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லாஸை தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு தேதியில வந்து இந்த நீங்கள் ஃபினான்ஷியலாக வாங்கி கொடுப்பீங்களா உங்கள் கையிலேருந்து கொடுத்த போனா ஃபைனான்ஷியலாக வாங்கியிருந்தோம், வட்டி இன்னும் எகிரி இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். எல்லாருமே நாங்கள் சம்பாதிச்சோம்னா அதனால ஒன்றும் கேர் பண்ணிக்கல. பணத்தை கொடுத்துருன்னா கொடுக்கவே இல்லை சார். பணத்தை எங்கே போனாலும் பிடிக்க முடியாது, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, மேனேஜர் ஃபோன் எடுக்க மாட்டார், எதுவுமே எடுக்க மாட்டார். அப்புறம் ஒரு நாள் வந்து கொக்கோ கோலா கம்பெனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தான் கார் எடுத்துகிட்டு போனோம். போய் பார்த்தா அப்போ தான் ஷூட்டிங்கில் இல்லைன்னு நாங்கள் வரேன்னு தெரிஞ்சுட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டார். அப்போ காரில் வந்து நான், ஞானவேல் சார், எங்கள் நண்பர் கஃபார், அவங்க மேனேஜரு, கோகுலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார், 4 பேர் தான் காரில் வரோம். முடியாது, இப்போ கார்த்திக் சாரை போய் வீட்டில் போய் பார்த்தாங்கன்னு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி போகும்போது நந்தனத்தில் ஒரு சின்ன நம்ம வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே டக்குன்னு வண்டி ஓட்டி இறங்கி இருந்து கோவம் உச்சத்தில் இருக்குது நமக்கு. அந்த வண்டியிலேருந்து இறங்கணும், ஏதோ ராங்கா பேசினா போட்டு சாத்தில் திரும்பி பார்த்தா இந்த கபாரையும் காணோம், கோகுலகிருஷ்ணா 2 பேரையும் காணோம், எங்க ஓடி போயிட்டு சொல்லிட்டு வீடு தெரியாது. கார்த்திக் சார் வீட்டுக்கு போனால் பார்க்க முடியும், இவங்கெல்லாம் பார்க்க முடியாது. நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் சூட் கேஸ் ஆஃபீஸில் இருந்துச்சு. அந்த 10 லட்ச ரூபா போனோம், போட்ட செயின் எல்லாத்தையும். இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லைங்க, இதெல்லாம் முறை இல்லை. இல்லை கொடுக்க சொல்லிட்டார் சாரு. என்ன அந்த என்ன எஃபெக்ட்னா, நந்தனத்தில் அந்த காரில் நடந்த இன்சிடென்ட்டு இதாச்சு. சரின்னு வாங்கிட்டு அப்பயே இவரை வச்சு நம்பினதுக்கு 20 லட்ச ரூபா லாஸு. சித்திரம் படம் அது இதில் நடந்த செலவு, ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவு எல்லாம் சேர்த்து எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், சரி இனிமேல் சினிமா வேண்டாம், இது என்னடா இது ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச தொழிலாக இருக்குது, பணத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் துபாயில் என் முதலாளி இருந்தார், அவர்கிட்ட போய் அவர் பெட்ரோல் பங்கு இருந்துச்சு, எனக்கு அந்த பெட்ரோல் பங்கு எனக்கு கொடுங்க சார்னு கேட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் அந்த பெட்ரோல் தொழிலை பார்த்துட்டு இருந்தோம். இது இப்படியே போயிட்டுருக்க நேரத்தில் தான் அந்த 96ல் திருப்பி வந்து ஒரு இதுக்கு போனேன், ஹைதராபாத்து போயிருந்தேன். ஹைதராபாத்து போன இடத்துல கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஒரு பக்கத்தில் தேட்டரில் ஒரு தெலுங்கு படம் ஓடிச்சு, குழந்தை படம், சிசிந்திரின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை போய் பார்த்து, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுட்டி குழந்தை தான்.
நாகார்ஜுனா பையன் அமலா நாகார்ஜுனா குழந்தை வந்து நடித்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. இது நல்லா இருக்கு இந்த படம், இதை வந்து தமிழில் டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு பேசும்போது நாகார்ஜுனா மச்சான் தான் அதுக்கு ப்ரொடியூசர். அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும், இந்த மாதிரி படம் வேணும் சார்னா. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓ பண்ண போகிறீங்களா, தமிழ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 17 லட்ச ரூபா சொன்னார். 17 லட்ச ரூபா சிங்கிள் பேமெண்ட்டை கொடுத்து அந்த படத்தை வாங்கிட்டு வந்து சுட்டி குழந்தைன்னு பேர் வச்சு டப்பிங் வந்து நல்ல நேம் சார். டப்பிங் படங்கள்லாம் ரொம்ப பிரமா பண்ணி கொடுப்பாரு. ஒரிஜினல் தமிழ் படம் மாதிரி பண்ணி கொடுத்தாரு, ஸ்ட்ரெயிட் படம் மாதிரி அதை டப்பிங் பண்ணி கொடுத்தாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். படம் பெரிய ஹிட்டு. அவ்வளோ சினிமா சைடுல போனாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஆமாம், டப்பிங் படம் குழந்தை படம் ஹிட்டு. அப்போ அந்த டைமில் தான் வந்து இந்தியன் ரிலீஸ் ஆகுது. இந்தியன் கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து அப்போ சத்தியம் தேட்டரில் அவர் கமல் சாருக்கு வந்து 60 அடி கட் அவுட்டு, இந்த குழந்தைக்கு 65 அடி கட் அவுட்டு, எல்லாமே ஒரு ஜாலியாக பண்ணுறதுன்னு வைங்களேன். எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்லாம். ஆமாம். அதுக்கப்புறம் மறுநாள் கமல் சார் ஏமலத்தை கூப்பிட்டு இது மாதிரி என்ன பெருசாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நம்ம கட்டோட விட அதிகமாக வச்சு இதுக்கு மேலே ஏற்ற நான் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன சொன்னா ஒரு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து வேணும்லாம் போய் பண்ணல, பண்ணி அந்த படம் ஒரு 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. 50 நாள் குழந்தைங்க படம்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட சரி சினிமா பண்ணுற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இந்த படம் இந்த சுட்டி குழந்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில சினிமா மீடியேட்டர்ஸு, இந்த தேட்டருக்காரங்க, ஆல்பர்ட் தேட்டர் மாதிரி சார் அவங்கெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கமாக வராங்க. பழக்கத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அப்போ தான் மொபைல் வந்த புதுசு, இவர் ஃபோன் பண்ணுறாரு மாரியப்பன், ஆல்பர்ட் தேட்டர் மாரியப்பன் சார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு பாருங்களேன் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே கூப்பிட்டு எடுத்து பாக்ஸில் உட்கார வச்சு பாரதி கண்ணம்மா இல்லை இந்த சுட்டி குழந்தை இன்பிட்வீனில் என்ன பண்ணுறோம், இந்த சுட்டி குழந்தை பண்ணி படம் நல்லா போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தோம் பப்ளிசிட்டி. இதை பார்த்துட்டு பாண்டியராஜன் வந்து செல்லப்பான்னு ஒரு மீடியேட்டர் இருந்தார், அவரை கூப்பிட்டு எடுத்து நம்மகிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அவங்கள கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த செல்லப்பாங்கிறவர் நம்ம ஆஃபீஸுக்கு வரப்போகிறதுனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காருண்ணே கேட்குறீங்களா அப்படின்னாரு. இல்லை சினிமா பண்ணுற ஐடியா இல்லைங்கண்ணே. இல்லை 60 ரூபா பட்ஜெட்டில் பண்ணித்தரேன்றாரு, 60 ரூபாயில் பண்ணித்தரேங்கிறாரு. பேசுங்களேன்னா அன்றைக்கி 60 ரூபா வந்து நமக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு வைங்களேன். சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்டால் அந்த படம் பேர் சைவ கோக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இந்த இது மாதிரி வச்சு நல்லா இருக்குது இந்த படம், சரி பண்ணலைன்னா 60 ரூபாயில் ஃபஸ்ட் காப்பி எனக்கு பண்ணிடுங்க, பண்ணி கொடுத்துறேன் நான் அப்படின்னு பாண்டியராஜன் சார் சொன்னேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு 40 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார், மிச்சம் 20 ரூபா படம் முடிஞ்ச பிறகு கொடுங்கன்ட்டு 40 லட்ச ரூபா வாங்கிட்டு ஷூட்டிங் போயிட்டார். ஷூட்டிங் போச்சு. நாங்கள் அது வந்து இந்த ஃபஸ்ட் காப்பி கொடுத்தா அந்த ஷூட்டிங் ஃபாலோ பண்ணோம், அது பண்ணோம் அது பண்ணோம் எங்களுக்கு தெரியாது. நம்ம கொடுத்துட்டா ஒரு படத்தை எடுத்து கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு 4 நாள் ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் முடிச்சு பூஜை எல்லாம் படம்லாம் பூஜை ஏவிஎம்ல தான் பூஜை எல்லாம் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குஷ்பு ஹீரோயின், அவர் பாண்டியராஜ் சார் ஹீரோ, மணிவண்ணன், நிறைய ஆர்டிஸ்ட், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். அந்த இதில் திருவான்மியூரில் ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட்டிங் நடக்குது. நான் பிரகாஷ் சார், ஞானவேல் சார் 3 பேரும் சும்மா போய் நம்ம ஷூட்டிங் நடக்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். எங்களை யாரும் எவனும் கண்டுக்கல, யாருக்குமே தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம புதுசு, நம்மளை தெரிஞ்சுக்கணும் என்ன அவசியம் இருக்கு. அவர் பாண்டியராஜ் சார் உள்ள ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கார். போனால் லஞ்ச் டைம் போயிருக்கோம். பார்த்தா எல்லாம் டப்பரா வச்சு சோறாக்கிட்டு இருக்காங்க. படம் எடுக்கல, சரி நம்ம நிறைய ஷூட்டிங் போயிருக்கோம், இந்த மாதிரி சோத்தை வந்து யாரும் இங்கே ஆக்க மாட்டாங்களே. பார்த்துட்டு இது என்ன சொல்லி நாங்களே பேசிக்கிறோம், எங்களை யாரும் சாப்பிடுன்னு கூட கேட்கல. ஞானம் சார் சொல்கிறேன், சார் என்ன சார் சோறு ஆக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார், இல்லை சார் அந்த மெஸ்ஸு ஹோட்டல் சாப்பாடு போட்டால் யூனிட் வந்து வயிறு கெட்டு போயிட போகுதுன்ட்டு இங்கே ஆக்கி போடுறாங்க இருக்கு, இருக்கட்டும் நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டு சாப்பாட்டு எல்லாம் இதாச்சு முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. 2 ப்ரொடக்ஷன் அங்கே யூனிட்டில் வேலை செய்கிறாங்க, பிரேக்கில் இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு எப்படி சார் சாப்பாடு கூட ஷூட்டிங்கில் விடுவார். போங்க சார் சோத்தாக்கி ஒரு சாம்பார் ஊற்றிட்டு இருக்கானுங்க. சோத்தாக்கி சாம்பார் ஊற்றிட்டு இருக்காங்களா, என்ன சொல்கிறீங்க என்ன? அதான் சார் நடந்துகிட்டு இருக்கு, இதுவும் சரியா இல்லை சார்ன்ட்டாங்க. என்னடா இப்படி இருக்கு
அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டைரக்டர் கூப்பிட்டுப்பா அப்படின்னு. வரமாட்டேன், உள்ளே இருக்கார், ஷூட்டிங்கில் இருக்காங்க, ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு வர சொல்ல ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டோம். வந்துட்டார். என்ன சார் நடக்குது அப்படின்னா, இவருக்கு முன்னாடி இருந்த பேலன்ஸ் எல்லாம் இதில் கிளியர் பண்ணிட்டார் வாங்கின காசில். ஷூட்டிங் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்புறமா பிடிச்சி, என்ன சார் உங்களை நம்பி இப்படி பண்ணிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு, ப்ரொடக்ஷன் நாங்களே பண்ணுறோம், நீங்கள் இனிமேல் ஒழுங்காக ஷூட்டிங்கை மட்டும் பண்ணுங்க, போன காசு போகுது. ஓகே, அதுலேயும் உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம். அந்த இது பண்ணி அந்த படத்தை வந்து 60 ரூபா சொன்ன படம் வந்து 1:30 ஆச்சு அப்பா அந்த டைமில். அந்த படம் ஹிட்டு. கோபாலா பேசுறது ஒன்று சொல்கிறது ஒன்று நடக்குது. இது நமக்கு தேவையில்லை, நம்ம மென்டாலிட்டிக்கு இது சரியாக வராது, நமக்கு சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் இந்த மாரியப்பன் வந்து இந்த 2 படமே நல்லா இட்டுங்கிறதுனால கொஞ்சம் சினிமா வட்டாரத்தில் நீங்கள் தெரிய ஆரம்பிக்கிறோம். அப்போ அவர் கூப்பிட்றாரு, ஒரு நல்ல படம் இருக்குது வந்து பாருங்களேன் அப்படின்னோடனே சரி நானும் ஞானவர் தான் போனோம். போய் பார்த்தா பாரதி கண்ணம்மா. அந்த படம் வந்து அப்படியே மனசை உருக்கிருச்சு. 2 பேரும் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. தெரியாது பின்னாடி அழுவு போகிறேன்ட்டு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சரி படம் எடுக்கிறதுல முடிவு பண்ணிட்டோம். இந்த சேரனை வச்சு, இந்த டைரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, அவர் தாசுன்னு ஒருத்தர் தான் நம்ம சேரன் சாருக்கு மேனேஜர் இருந்தார். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாரதி கண்ணம்மா படம் பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தேவமாரி சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இவர் சேரன் மேலே இது பண்ணி அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் பயந்து போய் சுற்றிட்டு இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி, கதை இருக்குது சார் என்கிட்ட, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறமா அந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சேரன் சார் வந்து கதை சொல்லி சொன்னார். அது படத்து பேர் மண்குதிரை. அப்புறம் சேரன் சார்ட்ட, சார் மண்குதிரைலாம் நம்பி போக முடியாது, வேறு டைட்டில் மாற்றுக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் சொல்லி சடனாக பொற்காலம்னு வந்துச்சு. இதுதான் டைட்டில்னு சொல்லி அந்த பொற்காலம்னு ஒரு படத்தை ஆரம்பித்தோம். முரளி ஹீரோ, மீனா, மணிவண்ணன், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. அந்த படம் தான் அவங்களுக்கு ஸ்டேட் அவார்ட்லேருந்து நேஷ்னல் அவார்டு வாங்க வேண்டியது. அது வந்து அந்த சப்டைட்டில் போடாதனால நேஷ்னல் அவார்டு மிஸ் ஆச்சு, ஸ்டேட் அவார்டு வாங்கிச்சு. படமும் பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா படம்லாம் முடிஞ்சிச்சு. சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே, அதுவும் பட்ஜெட்டுக்கு மேலே ஏகிற படம் தான் முடிஞ்சாலும். அன்றைக்கி வந்து அது நாங்கள் ஒரு பிரச்சனை எடுத்துக்கல. இந்த 2 படம் வாங்கினதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இந்த பொற்காலம் படம் வேணும் அப்படி சொல்லி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் முடிச்சிட்டாங்க. படம் முடிஞ்சு படத்தை வந்து நான் இதில் குட்லக் தேட்டரில் ப்ரீ ஷோ போடுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே பண்ணாங்க. படம் முடிஞ்சிச்சு. அந்த மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பார், கணேசன் தனியாக கூப்பிட்டு போனார். ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, என்னென்ன இப்படி ஒரு அழுகாட்சி படத்தை எடுத்து வச்சுருங்க, ஏன் படம் நல்லா தானே, இது யாருன்னே பார்ப்பா இந்த படத்தை போய், என்னென்ன தப்பு பண்ணிட்டீங்களேண்ணே அப்படின்னாரு. என் படம் நல்ல படம் தானே எடுத்திருக்கேன், ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னது. எல்லாம் மறுநாள் காலையில் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு படம் வேணாம் சார். சரி சார், படம் வேணான்னா பணத்தை வாங்கிக்கணும். இல்லை பணம் வேணாம், கொடுத்த பணம் இருக்கட்டும், இந்த படத்தை வந்து சினிமாவில் வந்து அந்த அவுட்ரேட்டு டிஸ்ட்ரிபியூஷனு எம்ஜின்னு 3 கிளாஸ் இருக்கும், இதை டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிங்க அப்படின்னா. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா படம் ஓடலைன்னா அவங்க கொடுத்துருக்குற பணத்தை வந்து கழிச்சிட்டு மிச்ச பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். லாஸ்ட் மொத்தம் ப்ரொடியூசருக்கே. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க, பணத்தை வேணாம், பணத்தை நீங்களே வச்சுங்க, நாங்கள் அவங்க பணத்தை வாங்கிக்கிறோம், நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். படத்தை வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆல்பர்ட் தேட்டரில் மார்னிங் ஷோ போய் பார்க்குறோம். அன்றைக்கி வந்து தீபாவளி, முதல் ஷோ ஆல்பர்ட் தேட்டரில் போய் பார்க்குறோம். தீபாவளிக்கு அதுக்கும் ஆல்பர்ட் ஷோ வர களை கட்டும். ஆக்சுவலாக ஆல்பர்ட் ஷோ வர களை கட்டும்ன்றேன். ஆமாம், படம் ஹவுஸ்ஃபுல்லு. தீபாவளிக்கு அன்றைக்கி 12 படம் ரிலீஸு, படம் ஹவுஸ்ஃபுல்லு. 10 ரீலுக்கு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க.
கத்த ஆரம்பித்தா சேரன் சார் வெளியே வந்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. சொன்னேன், சார் நம்ம நல்ல படம் எடுத்தோம், ஜனங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், விடுங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இல்லை, படம் நல்ல படம், ஆமாம், கனெக்ட் ஆகலன்ற கனெக்ட் ஆகல, இதுக்கு என்ன சார் பண்ண முடியும். ஏன்னா அன்னைக்கு எதையும் தாங்குறது சக்தி எங்களுக்கு இருந்துச்சு. அட போடா அப்படின்ற மாதிரி தான் போகிற நிலைமை அன்னைக்கு இருந்ததுனால சரி பரவாயில்ல சார், வாங்க நம்ம நல்ல படத்தை எடுத்தோம், படம் ஓடலை, அதுக்கு என்ன பண்ண முடியும், வாங்க சார் சொல்லிட்டு மேட்னி ஷோ முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தூங்கி எழுந்துச்சு. சரி சிட்டி ரிப்போர்ட் இப்படி இருக்குது, மப்சல் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, மப்சல் அந்த கிரவுண்ட் தேட்டருங்கிறது இந்த நம்ம வால்டாக்ஸ் ரோடு, அது கொஞ்சம் அந்த ஸ்லம் இந்த இருக்கிறதுனால அவங்க ஒப்பீனியன் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு 5-6 மணிக்கு படம் விட்டு வெளியே வர்றாங்க. அவன் வாயில் வராத வார்த்தையை திட்டுறான். ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிக்கிறான், தீபாவளி அதுவும் இந்த படத்தை கூட்டிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டீடா அப்படின்னு சொல்லிட்டு. படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, முடிஞ்சு போச்சு, என்னடா சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம், படம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் சார் அந்த டைமுக்கு வந்து ஒரு 2.5 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். என்னதான் நம்ம இதுன்னா கூட ஒரு சின்ன மன கஷ்டம் இல்லையா. ஒரு படத்தை வந்து ஒரு வருஷமாக எடுத்து போராடி எடுத்து படத்தை எடுத்து படம் சரியில்லை, மக்களுக்கு பிடிக்கல, நமக்கு இவ்வளோ காசு லாஸ் ஆக போகுதுங்கிறப்ப ஒரு சின்ன சோர்வாக இருக்கும் ரொம்ப மனசு. ஆமாம், வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு. என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 நாளைக்கு அப்போ தான் மொபைல் வந்த புதுசு, லேண்ட்லைன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 நாளைக்கு வீட்டிலே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தீபாவளி மழை அடிச்சு அரையுது, முடிஞ்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் வரது மழை முடிச்சு கட்டிடுச்சு அப்படி நினச்சிட்டு திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, அப்போல்லாம் காலைல ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு எங்கள் பிஸ்னஸ் இருக்குல்ல, 8 மணிக்கு உட்காந்துருக்கேன். ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து பையன் வந்தான். சார் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். சரி போடா சொல்லு, வந்து பேங்க் திறந்ததும் பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இல்லை சார் எல்லாம் மாலையும் சால்வை கில்வை ஸ்வீட் பாக்ஸோடு வந்து நிற்கிறாங்க. எதுக்குடா மாலை சால்வை ஸ்வீட் பாக்ஸ்? சத்தியமாக படம் வந்து இட்டுன்றது தெரியாது. ஓகே ஓகே, எந்த கனெக்ஷனுமே இல்லை, மழை பெஞ்சிருக்கு. ஆமாம், இல்லை நானும் கேட்கல, யார்ட்டையும் கேட்கல. அதாவது நல்லா இருக்குன்னா கேட்கலாம், நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச போய் இன்னும் மனசு வருத்தமாயிரம் மட்டும் கேட்கல. அப்போது சொன்னோன்னே அப்புறம் ஒரு நண்பருக்கு நாராயண் சாருக்கு இவங்க ஃபோன் பண்ணி, சார் படம் ஏதோ ஹிட் ஆகிடுச்சிங்கிறாங்க, வாங்க சார் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் 3 பேரை ஒன்றா தான் பண்ணோம். போனால் ஆஃபீஸ் போனால் ஜேன்னு இருக்கு கூட்டம். யார் படம் வேணானாங்களோ அத்தனை பேர், சார் எங்களை தவிர யாருக்கும் படத்தை கொடுக்கக்கூடாது, எல்லாம் பணத்தோடு வந்து நிற்கிறாங்க, இந்தாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இதை வச்சுக்கோங்க, எங்களுக்கு படத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா படம் சூப்பர் டூப்பர் ஹிட். கிட்டத்தட்ட ஒரு 30-40 அவார்டு வாங்குச்சு. இருக்கிற இந்த அவார்டுன்னு என்னென்ன இருக்கோ அத்தனை அவார்டு வாங்குச்சு, இன்க்ளூடிங் ஸ்டேட் அவார்டு முதல் சேர்த்து. கலெக்ஷனும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டுங்க, ஏன்னா அந்த மழை இருந்ததுனால படம் பெரிய ஹிட்டு. அன்றைக்கெல்லாம் லாபம்னு வந்துச்சுன்னா நஷ்டம்னு வந்தாலும் பெரிய நஷ்டம் வராது படங்களில். படமே இப்போ டோட்டல் ஃப்ளாப் ஆனால் கூட ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்துடும். இது அதே மாதிரி லாபம் வந்தாலும் பெருசாக வந்து அள்ளி எல்லாம் கொட்டாது. 3 கோடி ரூபாய் படம் எடுத்தோம்னா ஒரு 3 லட்சம் 30 லட்ச ரூபா லாபம் கிடச்சுன்னா பெரிய மேட்ரு. ஆக்சுவலாக பொற்காலம் ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னா எங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஹிட்டாகி திரும்ப சினிமாவுக்குள்ள தள்ளிடுச்சு. ஹிட்டாகி சினிமாவில் இப்போ இதாகுது. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் டிசைட் பண்ணி. இல்லை நீ ஃபர்ஸ்ட் வரும்போது ரோஜா கம்பெனிஸ் பேர்லாம் வச்சிட்டிங்களா, இல்லை எப்போ வச்சிங்க? ரோஜா கம்பெனிஸ்னு சொல்லிட்டு விக்ரமன் தான் வச்சார், டைரக்டர் விக்ரமன். அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு, இந்த கார்த்தியோட படத்துக்கு தான் ரோஜா கம்பெனிஸ் அப்பயே வச்சாச்சு. ஆமாம், அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்புறம் வந்து முரளியை வச்சு ஒரு பூந்தோட்டம்னு களஞ்சியம் டைரக்டர் களஞ்சியம் சார் இருக்கார்ல, அவரை வச்சு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து ஒரு 70-80 டேஸ் போச்சு. அதாவது இட்லிஸ்ட் தான் அது படம். ஓகே படம் பண்ணோன்னு இவங்க என்ன பண்ணால், பிரகாஷ் சாரும் ஞானவேல் சாரும், சார் எங்களுக்கு சினிமா போதும், இன்ட்ரெஸ்ட் இல்லை, போதும் அப்படின்னதும் நமக்கு இந்த படங்க எல்லாம் லைனாக 3 ஹிட்டு கொடுத்துருக்கோம். 4வது பூந்தோட்டமும் ஓகேன்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ரோஜா கம்பெனிஸ் நான் எடுத்து ஆனந்த பூங்காற்றேன்னு ஒரு படம். ராஜ் கபூர் சார் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பண்ணுறதுக்கு ராஜ் கபூர் சார் வந்து கார்த்திக் சாரும் அஜித் சாரும் பேசுவோம் தலைவா, ரொம்ப 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்டு,
அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே கார்த்திக் சார்ட்ட மாட்டி சிக்கி சின்ன பண்ணமாய் வந்திருக்கோம், திருப்பி வேணுமா தலைவானே? இல்லை தலைவா, அந்த கேரக்டருக்கு அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சரி வா பேச. எப்படி திரும்ப தெரியுமா போனீங்க? சரி ஓகே பாத்துக்கலாம், மாறி இருப்பாரு அந்த மாதிரி நினைச்சு போனீங்க? அது வந்து ஒரு 25 நாள் தான் ஷூட்டிங். ஓகே ஓகே, சின்ன கால் ஷீட். ஆமாம், கார்த்திக் சார் போச்சுன்னு அவ்வளோதான். மிச்சம் வந்து ஃபுல்லாக அஜித் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனால் போய் பேசுனேன். வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? இந்த முதல்ல நம்ம படம் பண்ண முடியும், மிஸ் ஆகி போச்சு, அது ரொம்ப இதாச்சு, நம்ம இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சார் இந்த மாதிரி 25 நாள் சார் இந்த மாதிரி ஷூட்டிங்னு, ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ சிங்கிள் பேமெண்ட். அப்போ நம்ம படங்கள் எல்லாமே ஹீரோக்களுக்கு எல்லாம் சிங்கிள் பேமெண்ட், எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட் எல்லாத்துமே இதே கிடையாது, பார்ட் பேமெண்ட்லாம் கிடையாது, சிங்கிள் பேமெண்ட் தான். 22 lakhs கேட்டார், 22 lakhs கொடுத்து கமிட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அடுத்தது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கமிட் பண்ணிட்டோம். அஜித் சாரை பார்க்க போகிறோம். அஜித் சார் வந்து அங்கே இதில் பட்டணப்பாக்கத்தில் ஷூட்டிங்கில் ஒரு இடத்துல இருந்தார். அங்கே வந்து அவருக்கு இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் வந்து இதை சத்தம் போட்டுட்டு இருந்தார். அந்த இவரை விசாரணை பண்ணால் அப்போ நான் ராஜ்கபூர் சொல்கிறேன், என்ன தலைவா வரும்போது ஏதோ சண்டை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, வேணுமா பாருங்கள் சார். இல்லை தலைவா நம்ம பேசுவோம் அப்படின்னு போய் பேசினோம். அவரும் இதே தான், இவர் சொல்லி வச்ச மாதிரி அவரும் 22 லட்ச ரூபா கேட்டார். அது ஏதோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓகே பண்ணி மறுநாள் அவரை கூப்பிட்டு அவருங்க ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்து ஷூட்டிங் போயாச்சு. ஷூட்டிங்கு பாலக்காட்டில் ஷூட்டிங்கு தலைவர் வந்தார். அதாவது சார், நீங்கள் இந்த ஆனந்த பூங்காற்று எடுத்து போட்டு பாருங்கள், இவருடைய நடிப்பு அப்படி இருக்கும். கார்த்திகோடது என்ன பண்ணோன்னா 26 நாள் அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக விடல. காலையில் 5 மணிக்கு அங்கே ரூமில் உட்காந்துருவோம். கரெக்டாக அவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக வருவார். ஷூட்டிங்கெல்லாம் வந்துட்டா சார், அவரை மாதிரிலாம் ஒரு நடிகன் வந்து நம்ம இதெல்லாம் சொன்ன மற்றவங்களை குறை சொல்கிற மாதிரி இருக்கும் சொன்னோம்னா, அப்படி ஒரு அற்புதமான நடிகர் சார். ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டார். நீங்கள் ஷாட்டெல்லாம் ஒரு ஷாட்டு தான், ரீடேக்குன்றது கிடையவே கிடையாது. அந்த ட்ரெயின் ஷாட் ஒன்று வச்சு ஆனந்த பூங்காட்டில் பாருங்கள், ஒரு செகண்ட் தவறி இருந்தால் ஒரு குழந்தையும் அவரும் செத்துருப்பாங்க. இவ்வளோ தான் சார் வரும். இந்த ட்ரெயின் இப்படி வரும், அப்படி ஜம்ப் பண்ணுவார். அந்த 2000 பேர் ஷூட்டிங் பார்த்தாங்க அந்த ஸ்பாட்டில். 2000 பேரும் அழுதாங்க அந்த சீனுக்கு. அந்த ஷாட்டு நடிப்பு தான், அங்கே ஷூட்டிங் தான், ஆனால் மொத்த பேர் அழுதாங்க அந்த சீனை பார்த்துட்டு. அப்படி ஒரு மகா கலைஞர் தான் கார்த்திக் சார். அதை வச்சு ஒரு 20 நாள் முடிச்சிட்டோம். முடித்து ஒரு சாங் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் ரோடாயிரும், மழை காலத்தில் ஏரியா இதாயிரும், கடல் மாதிரி ஆகிடும், ஏரி மாதிரி, போட்டெல்லாம் போகும். நார்மல் டைமில் லாரி இதெல்லாம் போகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான லொக்கேஷனு. நாங்கள் போட்டில் போயிட்டு ஒரு சின்ன ஐலண்டு மாதிரி இருந்துச்சு, அங்கே இருக்கிறோம். உண்மையிலே வெயில் ஜாஸ்தி. இவர் வந்து அந்த டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைக்கு வந்து அந்த முடி முன்னாடி இருக்க முடிக்கு வந்து இது பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. அது ஏதோ தப்பாகி போய் அவருக்கு இதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வெயில் என்னென்னா வேர்த்துச்சுன்னா அவருக்கு தலை பிரச்சனை வந்துடும். ஏசிலேயே இருக்கணும். கேப்பு போட்டு இது பண்ணி லாஸ்ட்டு சாங்கு போய் ஒரு நாள் நடித்தார். மறுநாள் சார் இது வந்து நம்ம ஊட்டிக்கு போய் வச்சுக்கலாமா சார், விடுங்க உங்களுக்கு வேர்க்குது அவ்வளோதானேன்ட்டு. அந்த பாலக்காடு ஏரியாவில் எத்தனை ஏர் கூலர் இருக்கோ அத்தனை ஏர் கூலர், ஒரு 10-12 ஏர் கூலர் இருக்கும் இருந்தது. அவ்வளோதான், மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கேருந்து ஒயர் கனெக்ஷனை எடுத்து ஃபுல்லாக அவர் சுற்றி எங்கே நின்னாலும் சரி ஏர் கூலரை வச்சு பண்ணிச்சு அந்த சாங்கை முடிச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி கூட பாருங்கள் அந்த படம். அந்த அவருடைய போர்ஷன் வந்து அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருப்பார். முடித்தது. அதுக்கப்புறம் வந்து அஜித் சாருக்கு அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த பிரச்சனைகள் முடித்து படம் ஒரு 6-8 மாதம் தள்ளி அதுக்கப்புறம் தான் படத்தை உடம்பு சரியில்லாமல் வந்து அது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய எபிசோட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து கார்த்திக் சார்ன்னு சொல்கிறோம். கார்த்திக் சார் இல்லாமல் நிறைய பேர் வந்து எத்தனை ப்ரொடியூசரை கொண்டிருக்காங்கன்றது அந்தந்த படம் எடுத்த ப்ரொடியூசரை கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த வலியும் வேதனை சொன்னால் தான் ஒருத்தரை பற்றி தெரியும். கார்த்திக் சாரை எல்லாரும் ஈஸியாக இருக்குன்னு பேசிடுறோம். அதை விட மோசமான கேரக்டர்லாம் சினிமாவில் இருக்குங்க.
அதாவது காசு நம்ம பணம் கொடுத்தா கூட சார் நம்ம ஒரு எதிரி தான் அவங்களுக்கு. நம்ம ஒரு தயாரிப்பாளர் எல்லாம் எந்த நடிகனும் வரப்போகிறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து சில பேர் தான், எல்லாருமே கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ கேப்டன்லாம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். சில பேர் தான் அந்த ப்ரொடியூசருடைய பணம் போட்டக்கூடிய நிலைமை யோசிச்சு நடந்துப்பாங்க. மெஜாரிட்டி அப்படி இல்லை. மெஜாரிட்டி அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் பற்றி படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஒருத்தரோட சுயரூபம் தெரியும். மிகப்பெரிய நட்சத்திரங்கள்னு சொல்கிறேன். ஆமாம் சார் ஒரு வசதி வாய்ப்புகளில் நான் வந்து நானும் ஒரு ப்ரொடியூசர், என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர் இருக்கான். இப்போ நான் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன். நீங்கள் வசதி வாய்ப்பில் உயர்ந்துட்டு போகிறீங்க. உங்களால் ஒரு ப்ரொடியூசராவது வசதி வாய்ப்பில் உயரணும் இல்லை? அதானே வந்து ப்ராக்டிக்கலா. காசு போட்டவர் கண்டிப்பாக உயரணும் இல்லை? ஒரே ஒரு ஆளை காட்டுங்க. சில நடிகர்களை நடித்த வச்சு தயாரித்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது. நிறைய பேர் செத்து போயிட்டான். நான் கூட இப்போ அதுக்கான முயற்சிகளை பண்ணி மீண்டு வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா தாங்க முடியாது. அதாவது நமக்கு என்னதான் நம்ம வந்து உழைச்சி இது பண்ணால் கூட சார், நம்மளால் எவ்வளோ சக்திக்கு தாங்க முடியுமோ அவ்வளோதான் தாங்க முடியும். அதை பற்றிலாம் கவலைப்படாத நிறைய பேர் நானும் ஆளுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கார்த்திக் சார் பண்ணதை மட்டும் பேசிடுறான். வெளியே போய் கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தவங்க வந்து அதை பற்றி கவலையே படாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அப்படின்னு கிடையாது. சில பேர்லாம் இருக்காங்க, நம்ம ப்ரொடியூசர் கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு. இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான்னா உடனே டேட்டா கொடுக்குறாங்க, இல்லை சம்பளத்தை குறைச்சிக்கிறாங்க. இங்கே வந்து இங்கே தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா 100 கோடி வாங்குறான்னா அடுத்த படத்துக்கு 110 கோடி ஃப்ளாப் ஆனா. இது என்ன கான்செப்ட்னு புரியாத விஷயம். படம் தோத்துருச்சு, நம்பி படம் எடுத்தேன், படம் தோத்துருச்சு, அடுத்த படத்துக்கு என்ன பண்ணணும்? சம்பளத்தை குறைக்கணும். சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. இதுல இருந்து 10 ரூபா ஜாஸ்தி. ஆஸ்கார் ரவிச்சந்திரன்லாம் இப்போ படம் எடுக்கிறது இல்லைல்ல? நிறைய பேர் இல்லை சார். பழைய ப்ரொடியூசர் யாருமே கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், யாரை நம்பி நான் படம் எடுக்கிற மாதிரி சினிமாவுக்கு வர ஐடியாவே கிடையாது. எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இப்போ கிடைச்சான், ஒரிஜினல் சிங்கம். காட்டில் இருக்கிற சிங்கத்தை வச்சு ஒரு படம் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்கேன். வேர்ல்டு லெவலில் படம் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆண்டம் புண்ணியத்தில் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தது அவன் தான் திருப்பி ஹீரோ. அடுத்து புலி, கழுதை, நாய் இப்படி வச்சு போயிடுவேன். நிம்மதியாக இருக்கு, எனக்கு டென்ஷனே கிடையாது. ரைட் சார். இப்போ கார்த்திக் சார் பற்றி சொல்கிறீங்க, இந்த ஆனந்த பூங்காற்றே படம் முடிச்சு, படம் பண்ண பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணெதிரை தோன்றினாள் டைரக்டர் ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அப்போ கண்ணெதிரை தோன்றினாள் பண்ணி படம் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்து நம்ம கம்பெனிக்கு அவரை கமிட் பண்ணேன். ஒரு நல்ல அற்புதமான கதை ஒன்று சொன்னார், சந்தித்த வேலைன்னு சொல்லி, டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். ஹீரோயின் வந்து ரோஜா, கௌசல்யா. அஜித் சாரை புக் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் டைரக்டர் வந்து இல்லை சார், இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், கார்த்திக் சார் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னாரு. கார்த்திக் சாரா? சரி, ஆனந்த பூங்காற்றே நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு, பண்ணுவோம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணேன். இந்த இருங்க வந்துடுறேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு ½ வந்துட்டார் சார் ஆஃபீஸ்க்கு. வந்துட்டு தாராளமாக பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டோரி, ரொம்ப டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணிடலாம், எனக்கு ஒரு 40 lakhs இப்போ நான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா. ஆன் த ஸ்பாட் 40 லட்ச ரூபா டேபிள் மேலே வச்சாச்சு. எல்லாம் ஓகே பண்ணிட்டு வச்சுருங்க, நான் டேட்டு இது பண்ணிக்கோங்க, கவார்கிட்ட பேசிக்கிங்க, நீங்கள் கவார் சாரை அந்த மேனேஜர் தாங்க பேசிங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டார். போயாச்சு. மிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் கமிட்மெண்ட், விவேக் சார், மணிவண்ணன் சார் எல்லாத்தையும் கமிட் பண்ணிவிட்டு 4வது நாள் ஃபோன் பண்ணார், ஒரு அர்ஜென்ட் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. சரி வாங்க சார். நான் வந்தார். வந்துட்டு பிரதர் ரொம்ப ஒரு சிக்கலில் இருக்கேன், ரொம்ப அர்ஜென்ட்டு, ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு ஒரு 80 lakhs rupees பணம் வேணும், 80 பணம் வேணும், கொஞ்சம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னா. அன்னைக்கு வந்து எனக்கு ஃபைனான்சியல் சைடில் பெரிய ரெப்புடேஷன் இருந்துச்சு. அப்போ நம்ம இது தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். இது வந்து கடனாவா இல்லை படம் பண்ணுறீங்க அந்த மாதிரி?
ஓகே. படத்துக்கான பணம் அது தனி. ஒரே பேமெண்ட் கொடுத்தாச்சு. இது அவர் உங்ககிட்ட வாங்குறாரு. கொடுத்தாச்சு. இதை வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம், இது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸில் இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அந்த படம் நம்ம ஷூட்டிங் போகிறோம், அது சரியாயிடும் சொல்லிட்டு போயிட்டார் சார். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். பண்ணி 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கல, ஷூட்டிங்கும் வரல. அந்த டைமில் வந்து எனக்கு 3 படம் ஷூட்டிங். பெண்ணின் மனதை தொட்டு பாட்டாளி, ரவிக்குமார் சார் பாட்டாளி, பெண்ணின் மனதை தொட்டு எழில் சார், இது வந்து ரவிச்சந்திரன். பெண்மனதை தொட்டு அந்த பிரபுதேவா சார். பிரபுதேவா சரத்குமார் சார். இவர் வந்து பாட்டாளி வந்து சரத்குமார் சார், ரவிக்குமார் சார். ஷூட்டிங் ஒரே டைமில் நடக்குது. பிஸி ப்ரொடியூசராக இருக்கீங்க நீங்கள் அந்த டைமில். ஆமாம், 3 படம் ஒரே டைமில் ஷூட்டிங். இந்த டைரக்டர் மட்டும் வந்து சார் நான் சொன்னேன்னு கேட்டியா, நான் தான் வேணான்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்கள், இப்போ என்ன பண்ணுறது சொல்லி பிடிக்கவும் மாட முடியாது சார். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார், மேனேஜருக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. மேனேஜருக்குமே தெரியாதா? அவருக்கு தெரியாது, அவரே இவருக்கு ஃபோன் பண்ணாதான் உண்டு. ஹோட்டலில் என்ன பண்ணுவாருன்னா ரூம் போட்டுக்குவார், 2 ரூம் போட்டுருவார், 212ன்னு சொல்லிடுவார், 213 இருப்பார். நம்ம போய் என்ன பண்ணுவோம், 212 பார்த்தா சார் இல்லை சார் வந்து ஒருத்தர் இருப்பார், அவங்க மேக்கப் மேன் மாதிரி, சார் இல்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்றார். இப்படியே சார் கிட்டத்தட்ட இந்த சந்தித்த வேலைக்கு புக் பண்ணிவிட்டு 2 படம் ரிலீஸும் பண்ணிட்டேன். ஷூட்டிங்கும் முடிக்கல, பணமும் கொடுக்கல. போய் வர்ற 1 நாள் 2 நாள் ஷூட்டிங்கு, வர்றது 2 நாள் பண்ணுவார், திருப்பி 10 நாள் காணாமல் போவார். படம் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம். அன்னைக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் படம் ரிலீஸ். அதுதான் 4 மாதம் படம், 4 மாதம் இல்லை, 5 போனால் 5 மாதம். 2 வருஷம் படமும் முடிக்கல, பணத்தையும் திருப்பி கொடுக்கல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸுக்கு ஒரு இதுக்கு மேலே நான் வட்டி கட்ட வேண்டியதாக போச்சு. உங்கள் சொந்த காசுல இருந்து நீங்கள்? நான் என் சொந்த காசு இருந்து கட்ட வேண்டியதாக இருக்கு. அதுவும் 80 லட்சத்துக்குனா அப்பா யோசிக்கல வட்டி. இப்போ ஒரு மனுஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க, கோபம் வருமா? இப்போ சொல்லும்போது சிரிக்கிறீங்க, அப்போ எப்படி இருந்தீங்க? அப்பயும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். தப்பு நம்ம கோவப்பட்டு என்ன பண்றது? ஆனா என்ன, நான் கோவப்பட்டு பேசினா கூட அவர் நேரம் பார்த்துட்டோன்னு வைங்களேன், உடனே இதாரு பிரதர் கால் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போதான் இந்த கேப்டன் சார்ட்ட பஞ்சாயத்து போய் அந்த பாரதி கண்ணன் சார் சொன்னார்ல, அந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. இது மனிதாபிமானமாக யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். செக்கை கொடுத்ததை சொன்னார் பாரதி கண்ணன். செக் என்ன நடந்தது அன்னைக்கு? ஆக்சுவலா கேப்டன் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நீங்க உட்பட நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் கேப்டன் முன்னாடி வச்சுட்டு நான் முடிச்சு விரட்டிட்டு, ஏன்னா கேப்டன் கூப்பிட்டதுக்காக வந்திருக்காரு, இல்லாட்டி அவரை பிடிக்க முடியாது. அன்னைக்கு நான் எமோஷனல் ஆகி, நீங்க விட்டுருக்கு கேப்டன், நான் பாத்துக்கிறேன், இவரெல்லாம் வந்து உங்களால டீல் பண்ண முடியாது கேப்டன், எல்லாருக்கும் இது பண்ணிடுவாரு பிரதர், கோப்படாதீங்க கூல்ன்ட்டு இது பண்ணிட்டு ஒரு செக்கை கொடுத்தாருல, செக்கை கொடுத்ததை சொன்னார் பாரதி கண்ணன், பவுன்ஸ் பண்ணதை சொல்லல. பவுன்ஸ் ஆகி போச்சு. இந்த 80 லட்சத்தை வாங்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு படத்தையும் முடிக்கல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2000 26 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபா 20 லட்ச ரூபான்னா பணமும் கொடுத்து, படத்தின் தாள் நம்பி படத்தை போட்டு படமே எடுத்து அதுவும் போய் நிற்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நல்ல மனுஷன் இருந்தால் கூட என்னதான் பழகணும், நம்ம கோவம் வருமா வராது. ஒரு லெவலுக்கு மேலே ஒரு முடிவு எடுத்தேன், சரி வேறு கலெக்ஷன் பண்ணி ஆகணும். நான் வந்து இப்போ ஃபைனான்ஸ் பதில் சொல்லணும்னா மாதம் வந்து 2 லட்ச ரூபா வட்டி கையிலேருந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் தான் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பணத்தை வாங்கின அப்புறம் உங்களுக்கும் அவருக்குமான அந்த இன்னைக்கு வரைக்கும் நல்லா பேசிக்கிறேன் சார், அதெல்லாம் இது இல்லை. ஆமாம், அந்த இதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சொன்னார், எனக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன் சார், இது இந்த முடிவு இது எடுக்காதீங்க, சீரியஸான இன்சிடென்ட். ஆமாம் ஆமாம் எடுக்காதீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வந்து, இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே 4 நாள் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு இது பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து போய் கடல்ல 4 நாள் அதெல்லாம் கடலெல்லாம் உண்மை. 4 நாள் 5 நாள்லாம் கிடையாது. அங்கேருந்து வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ ஏமாத்துறீங்க, இது நியாயமா? அது உங்களை வந்து எவ்வளோ ஒரு பிரதர் மாதிரி வச்சிருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் கூட ஒரு 1 ஹவரில் உங்கள் கையில் பணத்தை கொடுத்தேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணது நியாயமா? அது இல்லை, தப்பு தான் நான் கொடுத்துட்றேன்னாரு.
அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாருன்னா ஃபுல்லாக கொடுக்கல, வட்டியெல்லாம் எனக்கு லாஸு. முதல் மட்டும் கொடுத்தாரு, அந்த பணத்தை வாங்கின பணத்தை மட்டும். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை கிளியர் பண்ணாருன்னு வைங்களேன். அந்த இன்சிடென்ட் தான். இந்த சொல்லுமே 4 நாள் கொண்டு வச்சுட்டாங்க, அது மீன் எப்படி இருக்குன்னு கேட்டார், கறி எப்படி, அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் நடக்கலை. அன்றைக்கி ஈவினிங்காக வந்து என்னென்னா பரபரப்பாயிடுச்சு. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது, இருந்துச்சுன்னா ரொம்ப மேட்டர் சீரியஸாக இருக்கும். இருக்கிற ப்ரெஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பாக்கி விட்டாங்க. உடனே ஈவினிங் வந்து நானும் அவரும் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து 2 பேரும் தோல் மேலே தோல் கை போட்டு தான் பேட்டி கொடுத்தோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கூலாக பேசி அன்றைக்கி அந்த மேட்ரை அன்றைக்கே நாங்கள் 2 பேரும் இதாகிட்டோம். இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கே வந்து 2 பேரும் சால்வ் ஆகிட்டு திருப்பி வந்து அந்த படத்தெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. படத்தை முடிச்சு கொடுத்தாருன்னா 2 வருஷம் கழிச்சு அவர் பண்ண டிலேனால படம் சரியாக போகலை. அந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரால் எனக்கு பெரிய லாஸ் தான். இந்த பக்கம் பணத்தை வாங்கி கொடுத்து 2 வருஷமாக அதுக்கு வட்டி கட்டின ஒரு பக்கம் லாஸு, இந்த படத்தை நம்பி கொடுத்து அவ்வளோ பெரிய படம் சார். அது எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அந்த படமும் சரியாக போகலை. முதல்ல ரோஜா கமெண்ட்ஸில் முதல்ல வந்து ஆவரேஜ் படம் சந்தித்த வேலை தான். ரைட் சார். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அவரை சந்திச்சது, அது இந்த இஷ்யூக்கு அப்புறம் மீட் பண்ணீங்களா? நான் மீட் பண்ணேன். என் டாக்டர் மேரேஜுக்கு கூட போயிட்டு பார்த்தா வாங்கன்னு கட்டி பிடிச்சி, அதில் உண்மையான பாசக்காரர் சார். சும்மா வந்து நம்ம அவருடைய, அதாவது பாருங்க, அவர் சரியில்லாதனால இன்னைக்கு அவர் தான் வேதனைப்படுறார். அவர் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரை அடிச்சுக்கெல்லாம் ஆளு கிடையாது சார். இன்னைக்கு டாப் 1ல் அவர் டாப் லிஸ்ட் இருக்காங்களே, அதில் ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காலையில் ஷூட்டிங் வச்சுருப்போம், சன்ரைஸ் ஸ்டார்ட்டு இதில் பாலக்காட்டில். காலையில் 5 மணிக்கு ஃபுல்லு யானை அந்த அம்பாரி இந்த இதெல்லாம் தூக்கி ஒரு பெரிய ஊர்வலம் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அதை வந்து முதல் நாள் ராஜ்கபூர் சார் கேட்குறாரு, தலைவா நாளைக்கு இந்த ஷாட் வச்சுக்கோங்க, காலையில் 4:30 மணிக்கு இங்கே இருப்பேன்னார். 5 மணிக்கு யானை எல்லாம் தப்பட்ட மொத்தம் வந்து நிற்கிது. சூரியனும் வருது, கார்த்திகை வரல. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. டைரக்டர் அந்த இருந்த ஷாட்டை மட்டும், இவர் இல்லாமல் ஷாட்டை மட்டும் வச்சுட்டாரு. சாயங்காலம் 4 மணிக்கு வர்றாரு சார். வாங்க ஷாட் வைங்கன்னு பண்ண டைரக்டர் ராஜ்கபூர் சாருக்கு கோவம் வெளியும் சொல்ல முடியல, இது பண்ண முடியல. அந்த 2 ஹவரில் இந்த டே ஷூட் எல்லாம் முடிச்சார். அதாவது 6 வந்தா அந்த மாதிரி ஒரு ஷாட் பாஸ்டா கட்ட வேலையை முடிப்பார் சார். அப்புறம் 6 மணிக்கு அந்த ஷாட்டு, காலையில் மார்னிங் ஷாட் இருந்துச்சு, அதை எடுத்துடலாமா? அதாவது சன் ரைசிங் ஷாட்டை சன் ஷெட்டில் வச்சு எடுத்த ஒரே நம்மள தான் இருப்போம். சன் செட்டில் எடுத்து அதை மாற்றி செட் பண்ணி வச்சான். அதெல்லாம் ஒர்க்கு வந்துட்டாருன்னா அப்படி பண்ணுவார். அவருடைய இதை நம்ம தெரியல பாருங்க. இல்லாட்டி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட். டாக்டரோட வெட்டிங்க்கு போகும்போது என்ன சொன்னார்? அப்போ வாங்கன்னு கட்டி பிடிச்சி உட்கார்ந்து காஃபி இப்பெல்லாம் கொடுத்தாரு. சார் மேரேஜுக்கு வரணும் சார்னு அப்படி பார்த்தார். சித்தப்பா இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? சரி வரமாட்டாரு. முதல் நாள் நான் தான் இருப்பேன் அப்படின்னாரு. சரி சார் வந்தாரா? வரல. ஆக்சுவலாக இப்போ நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிற படத்தில் கூட ஒரு நல்ல ஒரு சாங் இருந்துச்சு. நான் திங்க் பண்ணது அவரு தான். இப்போ உங்களுக்கு அந்த கார்த்திகை இல்லை சார், இன்னைக்கு கூட அவர் நடிக்கிறாருன்னா நிச்சயமா அது சிரமம் வந்தால் கூட அவரை வச்சு நான் ஃபுல் பிக்சர் எடுக்க முடியாது. அவரை நம்பி ஒரு நல்ல கேரக்டர்னா அற்புதமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங்கில் அவர் பண்ணார்னா அப்படி இருக்கும் அந்த இது. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாதனால கேட்டிருக்கேன். சப்போஸ் அவருக்கு கொஞ்சம் முடிஞ்சதுன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் எனக்கு கார்த்திக் சார். எஸ் சார். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நிறைய வெற்றி படங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ வாஞ்சிநாதன்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி படம் நீங்க விஜயகாந்த் சார் வச்சு பண்ணது. நீங்க சொன்ன படம் எல்லாமே ஒரு நல்ல படம். ஆக்சுவலா சொல்ல எந்த படத்தையும் ஒரு பெருசாலாம் குறைலாம் சொல்ல முடியாது. அப்படி வந்து எப்படி சார் சினிமால இருந்து விலகுனீங்க? இந்த ஜனான்னு ஒரு படம் பண்ணேன் அஜித் சார். அந்த படத்துல வந்து சார் நான் வந்து பழி வாங்கப்பட்டேன். என்னை அறியாம நான் நம்பி போய் அந்த படத்துல மாட்டிட்டேன். இந்த சக்கரவர்த்தின்னு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தாரு. அப்போ அவர் தான் அஜித்துக்கு எல்லாமே ஆலோசகர் எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவர் அஜித் கேட்பார்.
அவர் வந்து ராங்காக இவருக்கு கைட் பண்ணி அவர் பேச்சை கேட்டு என் படத்தை ஒரு 3 வருஷம் இழுத்து, ஜனாங்கிற படத்தை 3 வருஷம் இழுத்து, நம்ம ஆக்சுவலாக ஜனாவுனுடைய கதை வந்து ஒரிஜினல் கதை மலையாளத்துலேருந்து கலிகாலம்னு ஒரு படம். அந்த படத்தை தான் நான் ஜனாவுக்கு வந்து ஷாஜி கராசி டைரக்ஷனில் அந்த ரைட்ஸ் வாங்கினேன். அந்த ரைட்ஸ் வாங்கின படத்தை வேற ஒரு டைரக்டரை வச்சு இதே அஜித் சார் இவர் சக்கரவர்த்தி ப்ரொடியூசர் வச்சு அந்த படத்தை எடுத்து என்னை டிலே பண்ணி 3 வருஷம் படாத பாடுபடுத்தி கடைசியில் அந்த படத்தை எடுத்து படம் பெரிய ஃப்ளாப். அந்த டைமில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 கோடி ரூபா லாஸ். அந்த படம் முதல் அடி, பெரிய அடி. சந்தித்த வேலையை லாஸ் ஆச்சு, ஆனால் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. ஜனா தான் எனக்கு பெரிய லாஸ் ஆன படம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து படங்களில் இதில் அதுக்கப்புறம் எனக்கு ஜாலிச்சு அப்படின்னு அள்ளி தந்தவானம், தேவதையை கண்டேன், எல்லாமே ஓகே படங்கள். ஆனால் இந்த 10 கோடி மீட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு எந்த படமும் வரல, பெருசாக ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த கமல் சாரை வச்சு வேட்டையாடு விளையாடு, அது நீங்கள் தான் ப்ரொடியூசர்? நான் தான் ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகி வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து கொடுத்துட்டேன். அதுவும் ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட். பணத்தை கொடுத்துட்டு கமல் சார்ட்டையும் கொடுத்துட்டு டைரக்டர்ட்டையும் கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் அதை வெயிட் பண்ணி அதில் பெரிய கடனாகி சிக்கலாகி வேணாம் இனிமேல் நமக்கு சினிமா வேணான்ட்டு அந்த வேட்டையாடு விளையாடும் கேப்டன் படம் பேரரசு பண்ணியிருந்தேன். பேரரசு வந்து நல்ல ஹிட்டு. படத்தை கொடுத்துட்டு இனிமேல் சினிமா வேண்டான்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொல்கிறத விட அன்னைக்கு முடியல. கையில் இருந்த பணமெல்லாம் போய் நான் வாங்கின பிஸ்னஸ் எல்லாமே போய் ஒரு கடன்காரன் ஆகிற சூழ்நிலையை தான் நான் சினிமா விட்டு போய் பெங்களூர் போய் பண்ணி திருப்பி வந்தாங்க. சார் தெரிஞ்சதுக்காக கேட்குறேன். இந்த 17 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் சினிமாலேருந்து போய் 2007 18 வருஷம் வச்சுக்கலாம், 2025. இப்போ இந்த நடுவில் வந்து சினிமாலேருந்து யாராவது உங்களை ரீச் அவுட் பண்ணுறது, ஒரு நல்ல ப்ரொடியூசர் நீங்கள், இந்த நட்சத்திர கலைகளெல்லாம் இப்போ எனக்கே தெரியுது. அது இல்லாமல் சினிமாவில் இப்படி முன்னணி பல நடிகர்களை இயக்குநர்கள் கூட நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. ஆமாம். இப்போ இப்படி இவர் ஆயிட்டாரு, இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ஒரு லாஸ் ஆயிட்டாரு, சினிமா விட்டு விலகிட்டாரு, இப்போ இவரை திரும்ப நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் யாரும் முயற்சிலாம் பண்ணலையா? உங்களுக்கு திங்கிங்க ரொம்ப தப்பா இருக்கு. அப்படி திங்கிங்க என்ன கேட்க வரீங்கன்னா, இதெல்லாம் யார் வந்து உங்களுக்கு உதவி பண்றா, படம் பண்றவான்னு கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வரீங்க. அதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சிடாதீங்க. தமிழ் சினிமால அப்படி ஒரு திங்கிங் உள்ள ஆள் ஒருத்தர் கூட கிடையாது. நம்ம சொல்ற எவ்வளவு பெரிய நடிகர்கள், பெரிய மனதுக்காரர்கள் யாருமே ஒரே ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது இவர் வந்து லாஸ் ஆயிட்டாரு, இவர் தூக்கி விட்டாரு, இந்த நடிகர் தூக்கி விட்டாரு, இந்த டைரக்டர் தூக்கி விட்டாரு, இவர் டெவலப் பண்ணி விட்டாரு, ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க பாப்பா. மெயினா சார் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் போடுற ப்ரொடியூசருக்கு வந்து மூளை இல்லைன்னு நினைக்கிற, அந்த கமிட் ஆகிற வரைக்கும் வேற மாதிரி இருப்பாங்க. கமிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சுயரூபமே வேற மாதிரி இருக்கும். ப்ரொடியூசருக்கு ஒரு முட்டாள், பணத்தை கொடுக்கணும் அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு பணம் சம்பாரிச்சு அவனுக்கு புத்தி இருக்காதா? சும்மா சாதாரணமாக போய் சம்பாதிச்சிட முடியுமா சார்? ஒரு தொழில் செஞ்சிட முடியுமா? அதை சம்பாரிச்சு தான் ஒரு சினிமாவுக்குள்ள வரான். அவனை வந்து ஒரு முட்டாளவே ட்ரீட் பண்றது. அவனுக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு டெக்னீஷியனு நீ சம்பாரிச்சு எட்டாகி தான் நீ வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு ப்ரொடியூசர் வரும்போதே அவன் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பாளரோ பெரிய தயாரிப்பாளரோ ஏதோ ஒரு இதில் வந்து சம்பாரிச்சு தான் அவன் சினிமாவுக்குள்ள வரான். அவனை வந்து ஒரு மனுஷனாவே நினைக்கிறது இல்லை. அவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இவங்க தான் இதுல ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ஜாய் பண்றது அவங்க. அப்பயும் பெரிய லாபம் ப்ரொடியூசருக்கு வராது. லாஸ் ஆச்சுன்னா முழுக்க ப்ரொடியூசர். நீங்க ஏதோ ஒரு சஜஷன் சொல்லி பாருங்களேன். சில டைரக்டர் சில பேர் தான் வந்து அதை, சில பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடுறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் விட்டா என்னால் படம் தனியாக டைரக்ட் பண்ண முடியும். எத்தனையோ, அதாவது உங்களுக்கு இருக்கிற ஐடியாவில் எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதா? ஒரு சினிமான்னு ஒரு ஆசை ஐடியா இல்லாதவங்கள சினிமாக்குள்ள வர முடியாது சார். சில பேர் இருக்காங்க வந்து எதை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஜாலிக்காக சினிமா பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்மளாம் சினிமாவை லவ் பண்ணி அதுக்காக வந்தது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது நமக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு பண்றது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சினிமா. அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு. போட்டி காலியான போதும், அவ்வளவுதான், அவரோட பேக்கப் பண்ணிடுங்க. அது பார்க்க மாட்டாங்க. இடையிலேயே 17 வருஷம் நான் யாரையுமே மீட் பண்ணல, சினிமா சர்க்கிள் யாரையுமே மீட் பண்ணல, நண்பர்கள் யாரையும் நான் மீட் பண்ணல, சந்திக்கல. ஏன்னா என்னுடைய இது டவுன் ஆகிருக்கும், போனால் மரியாதை இருக்காதுன்னு நல்லா தெரியும். இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான எல்லா கதாநாயகர்களும் சம்பளம் கொடுத்துருக்கீங்க.
ஆமாம் எல்லாரையும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களே, அன்னைக்கு கேப்டன் தலைவராக இருக்கும்போது அந்த நடிகர் சங்கத்தை இடத்த மீட்டு கொடுக்கறதுக்கு முழு காரணமாக இருந்தவன் நான். அன்னைக்கு நான் இல்லை அப்படின்னா ஒரு நாள் அன்னைக்கு வாஞ்சிநாதன் ஷூட்டிங்கு, கேப்டன் வந்து இதில் குசல்தாஸ் கார்டனில் ஷூட்டிங்கு, நான் வந்து ஈவினிங் போகிறேன். அப்போல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் ஷூட்டிங்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். நான் போக மாட்டேன், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் போகிறேன், ஒரு 6 மணிக்கு கேப்டனை பார்க்குறதுக்காக போகிறேன். ஷூட்டிங் நிற்கிது. அது அவங்க கேப்டனோட பிஆர்ஓ திருப்பார், சிங்காரவேலன்னு சொல்லி. ஒன்று என்ன இல்லை, அது நடிகர் சங்கம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு சார், அதுக்காக டிஸ்கஷன் நடக்குதுன்னா போனால் கேப்டன் ரொம்ப டல்லாக உட்காந்துட்ருக்காரு. கேப்டன் என்ன கேப்டன் என்ன இல்லை சார், இது மாதிரி ஃபைனல் நோட்டீஸ் வந்துடுச்சு, பணம் கட்டலைன்னா ரொம்ப இதாகி போகிறேன்னு. என்ன கேப்டன் நீங்கள் வேறு, இது இல்லை எல்லாம் ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் போட்டால் எல்லாமே கிளியர் ஆகிடுமே. இல்லை சார் இங்கே சார் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்கறதில்ல சார் அப்படின்னாரு. சரி இது வேறு நம்ம ஷூட்டிங் வேறு நின்றுட்டு பாவம் ரொம்ப இதாக இருக்கார். எனக்கு அந்த பழகிற கொஞ்ச நாள்லேயே அந்த கேப்டன் மேலே அவருடைய இது எல்லாமே நாங்கள் 2 பேரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு க்ளோஸ் ஆகிட்டோம். சொன்னேன் சரி கேப்டன், அந்த இதை எனக்கு ஒரு ஸ்டார் நைட்டு பண்ணுங்க, இந்த கடனை நான் அடைச்சிட்றேன். நட்சத்திர கலவிலா அதுக்கான ஐடியா இங்கே தான். ஆமாம், நான் கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு. முடியுமா சார் உங்களால்? என்ன கேப்டன் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க, பண்ணுவோம் கேப்டன் சொல்லி அப்பயே 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து மறுநாள் பேங்க்கில் பணத்தை கட்டி அதுக்கான வேலைகளை பண்ணி நடிகர் சங்கம் நாங்கள் ரோஜா கம்பெனிஸ் சேர்ந்து மேக்சிமம் வந்து சார் லண்டனா துபாயா இது மலேசியா சிங்கப்பூர் சன் டிவியும் ஒரு பெரிய ரோஜா கம்பெனிஸ் நடிகர் சங்கம் சன் டிவி 3 சேர்ந்து பெரிய சக்ஸஸ் பண்ணி காட்டினேன். அந்த மாதிரி ஒரு ஷோ வந்து இனிமேல் யாராலையும் பண்ணவே முடியாது. எத்தனை நடிகர்கள், அதான் முதலும் கடைசியுமா தான் 257 பேர் கூட்டிகிட்டு போனேன் கேப்டன் தலைமையில். கேப்டன் எல்லாம் அப்படியே சும்மா ஒரு லேபர் வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சு கொடுத்தாரு. அவ்வளோ கோஆப்ரேஷன் மீட்டு தான் அந்த நடிகர் சங்கம் இன்னைக்கு இருக்கிற இடம் மீட்கப்பட்டது. இன்னைக்கு வந்து அது இது பண்ணுறதில்ல. அதான் சொல்லி சினிமாவில் ஒரு நண்பர்கள் எதிரிகள்லாம் கிடையாது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அவ்வளோ. நல்லா நீங்கள் வந்தீங்கன்னா ஆஹா ஓஹோம்பாங்க, இல்லைன்னா உங்களை கண்டுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. உங்களால் ஒருத்தர் தோற்று போயிட்டாங்க இதாகிட்டாங்க கை தூக்கி விடணுன்றதெல்லாம் நீங்கள் வெளியில் வேணா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி கேள்வி உங்க சீரியஸெல்லாம் யோசிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் ஆளே கிடையாது. சினிமா பத்தி எனக்கு கொஞ்சம் சில கேள்விகள்லாம் இருக்கு, அதை நான் கொஞ்சம் கேட்குறேன். என்னன்னா சார், இப்போ நீங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல இப்போ உங்களோட காசை போட்டு பண்ணீங்க அப்படின்ற சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ திரும்ப வரும்போது இப்படி சினிமான்றது என்னவா மாறி இருக்கு, ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னவா மாறி இருக்கு? இன்னைக்கு இருந்து சார், அன்னைக்கு இருந்த சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து படம் வந்து பூஜைன்னு ஒன்று போடுவாங்க. எந்த படம் பண்ணால் ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் கமிட் பண்ணுவோம். ஒரு கேப்டனோ ஒரு அஜித்தோ ஒரு கார்த்திக்கோ ஒரு சத்யராஜ் சாரோ ஒரு பிரபு சாரோ வந்து கமிட் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அன்றைக்கே வியாபாரம் ஆகிடும். காலையில் பூஜைன்னு ஒன்று இந்த ஏவிஎம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பூஜையை போடுவோம். பூஜை முடிச்சு அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க தமிழ். சார் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். டிஸ்ட்ரிபியூட்டரு, இப்போ தியேட்டர் ஓனரு, ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறது, இது எது பற்றியுமே எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ ஜென்ரலாக அந்த ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் அதான் இப்போ வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மொத்தம் வந்து 7 ஏரியா தமிழ்நாடு மொத்தமாக 7 பிரிப்பாங்க. ஓகே, 7 ஏரியாவில் இருந்தும் பூஜைக்கு வருவாங்க. வரும்போதே ஒரு அட்வான்ஸ்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த அன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்து ஒரு வேலை வச்சுட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு போவாங்க. நம்ம கையிலேருந்து கொஞ்சம் பணத்தை போட்டு ஆர்டிஸ்ட் வந்து அன்னைக்கு டேட்டில் இதாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு பணம் பெருசாக தேவைப்படாது. கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்ல பணத்தை போட்டு ஷூட்டிங் போக போக பிஸ்னஸ் வரும். எல்லாம் என்கொயரி வந்துட்டே இருக்கும். அதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீடியேட்டர்ஸ். 7 ஏரியாலேருந்து எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க? 7 டிஸ்ட்ரிபியூட்டர். என்எஸ்சிங்கிறது ஒரு ஏரியா. அது என்எஸ்சி மொத்தமாக வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. என்எஸ்சியை பிரித்து நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு செங்கல்பட்டு அதை பிரித்து வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. அது வந்து என்எஸ்சி 3 பிரியும். சிட்டி 1 4. இது இல்லாமல் 4 ஏரியா: சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இந்த ஏரியாவிலேருந்து வருவாங்க. மெயினாக நமக்கெல்லாம் ரெகுலராக நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர். நமக்கு வந்து அந்த பூஜை போட்டோம்னா நம்ம கையிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சா போதும். டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து படத்தை எடுத்து நீங்கள் படம் எடுத்துடலாம். அன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு
இதே இல்லை, அந்த பூஜைங்கிற கான்செப்ட் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இன்னைக்கு இல்லவே இல்லை, இன்னைக்கு இல்லை. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தியேட்டரை கமிட் பண்ணுவாங்க. இப்போ ரோஜா கம்பெனிஸு ஒரு விஜயகாந்த் சார் ஹீரோ, படம் நல்லா இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு ஒரு அட்வான்ஸை கொடுப்பாங்க, அவங்களுக்கு தியேட்டருக்காரங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. எதையுமே மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் முடிஞ்சிடும். இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, படம் நல்லா எடுப்பாங்க. தியேட்டர் ஓனருக்கு நம்ம போய் பார்க்கறதுலேருந்து அவங்களுக்கு அந்த காசு வந்துருமா? ஆமாம், நம்ம பார்க்குறது வந்து அவங்களுக்கு அந்த காசு வரும். வரும்போது தியேட்டருக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஷேரு. இப்போ நம்ம வந்து ஒரு மூணு இது இருக்குது படம் விற்கிறதுல. டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வரும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசரோட ரிஸ்க்கு. இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க, 30 லட்சம் படத்தை பேச 30 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருவாங்க. 30 லட்ச ரூபாயில் வந்து படம் ஓட்டுவாங்க. 20 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆயிருக்குன்னா 10 லட்சம் நம்ம திருப்பி கொடுக்கணும். 40 லட்சம் வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த 10 லட்சத்தை கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு எம்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. எம்ஜிங்கிறது வந்து ஒரு 30 லட்சம்னா 30 லட்சம் ஃபிக்ஸ்டு. ப்ரொடியூசருக்கு அது எந்த விதமான லாஸும் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 30 லட்சத்துக்கு வாங்கிடுவார். இப்போ அதில் 30 லட்சத்துக்கு மேலே என்ன கிடைக்குதோ 2 பேருக்கு பாதி பாதி, ப்ரொடியூசருக்கு பாதி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாதி, செலவு போக. அவுட் ரேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒன்ஸு வாங்கிட்டாருன்னா லாபம் நஷ்டம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவுட் ரேட்டு. நம்மகிட்ட ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிட்டாருன்னா அதை வாங்கினத வேலை, அது வர்ற லாபமும் நஷ்டமும் அவரை சார்ந்தது, அது நமக்கு வந்து பாதிக்காது. இப்படி ஒரு ட்ரேட் இருந்துச்சு அன்னைக்கு வந்து எல்லாமே செழிப்பாக இருக்கும் சார். இன்னொன்று வந்து உரிமையாக சண்டை போடுவாங்க. ஒரு படம் லாஸ் ஆச்சுன்னா, போன படம் லாஸ் ஆகி போச்சு, இதை கம்மி பண்ணி கொடுங்க. ஒரு ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ சடனாக ஒரு பணம் தேவைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோனை பண்ணி ஒரு 2 லட்சம் அனுப்புங்க, 5 லட்சம் அனுப்புங்கன்னு அனுப்பி விடுவாங்க. இப்போ ஒரு மதுரையில் ஷூட்டிங் நடக்குது, மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம படம் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஷூட்டிங் வந்துருக்கு பார்த்துங்கன்னா ஒரு நமக்கு டென்ஷனே இருக்காது. அவர்கிட்ட இருந்து பார்த்துட்டு பண்ணுவார். அப்படியெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு ப்ரொடக்ஷன்? அப்படி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நடைமுறையே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் அப்படின்றதே ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கோல்டு இந்த மாதிரி ஏறி இருக்க தவிர மற்ற விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தான் ஏறி இருக்கு. ஆனால் சினிமாவில் 1 இருந்தது 10 ஆயிருக்கு. அன்னைக்கு 1 ரூபா கொடுத்தது இன்னைக்கு 10 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி செலவுகள் வந்து ஜாஸ்தி ஆகி போச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண முடியல. முன்னாடி இருந்ததாச்சும் உங்களால் இப்போ கால்குலேட் பண்ண முடியல. முன்னாடி எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல ஷூட்டிங்கு, இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் செலவாகும், நம்ம சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவாகும், லாட்ஜுக்கு இவ்வளோ செலவாகும், டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ செலவாகும்னு ஒரு கால்குலேட் பண்ண முடியுதில்லை. இப்போ அதெல்லாம் கிடையாது. டைரக்டருங்களும் வந்து அதை சொல்கிறதும் இல்லை. முன்னாடி வந்து டிஸ்கஷன் நடக்கும். ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சரி வேணாம், இங்கே போனால் ஊட்டி போனால் ஜாஸ்தி ஆகுது, இது ஏற்காட்டில் முடிக்கலான்னா ஒத்துட்டு போவாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. ஊட்டி இல்லைன்னா காஷ்மீர் போயிடலான்ட்டு தான் சொல்கிறாங்களே. அந்த மாதிரி ஆகிப்போச்சு சினிமா. ஒன்றுன்னா 10 செலவு பண்ணால் தான் சினிமான்ற லெவலுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. அதை மீறி பார்த்தீங்கன்னா பெரிய படங்களோட இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சுட்டு வர்றது பெரிய ஆரோக்கியமான விஷயம். இப்போ வந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான் வெற்றி. பெரிய படங்கள் நிறையா போயிடுச்சு. இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிலாம் வந்து சில கம்பெனிலாம் பெரிய கடனில் இருக்காங்க. அதாவது சார் 2 படிக்கட்டில் இருந்து விழுந்தா சின்ன அடி விழும், 100 படிக்கட்டில் இருந்து விழுந்தா காலி தான். அந்த மாதிரி தான் ஆகிட்டு கிடக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்றாங்கன்னு சொல்றாங்களா? அதே ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறது வந்து சார், அது வந்து இப்போ நம்ம ப்ரொடியூசரு, இப்போ டைரக்டர் என்ன பண்ணுவார்னா, அதாவது வந்து அவரை எதுவும் கொஸ்டின் கேட்கக்கூடாது, நல்லது கெட்டது எல்லாம் அவரே பார்த்துக்குவார். இப்போ 10 கோடி ரூபா கொடுத்துருங்க சார், நான் படத்தை முடிச்சு கொடுத்துறேன்றார். அதுல ஆர்டிஸ்ட் சம்பளம் எல்லாமே வந்துடும், எல்லாம் இன்க்ளூடிங் எவ்ரிதிங். நீங்க போறது ஷூட், அவர் படத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்துடணும், பணம் மட்டும் நம்ம கொடுத்துடணும். இதுல சில டைரக்டர் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி கரெக்டா அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் வர்ற மாதிரி. சில டைரக்டர் ரொம்ப ரொம்ப ரேர், அவங்களால முடியும். நிறைய பேர் வந்து 10 ரூபாயை பேசிட்டு சுருட்டுற டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவங்களால தான் இந்த கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். குவாலிட்டி வேணும், அது வேணும்னு பண்றவங்களால முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கையில் பணம் இருந்தால் 12 கோடி ஆச்சுன்னா அது முடிச்சு பணத்தை கொடுப்பாங்க. பணம் இல்லைன்னு வைங்களேன், திருப்பி ப்ரொடியூசர் தான் அதுக்கு பஞ்சாயத்து சங்கங்களுக்கு போகணும். இந்த மாதிரி சொன்னார் சார், ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணித்தரேன்னு சொன்னார், பண்ணித்தரல அப்படின்னு நம்ம போய் சொல்லணும். இல்லை சார், நான் பண்ண ஒரு ஐடியா பண்ணேன், நடக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் போவார் பஞ்சாயத்துக்கு. இப்படி நடந்துங்கிறது ஒரு வயா மீடியா. சரி 10 மில்ல 12 மில்ல 11ன்னு சொல்லி ஏதோ ஒரு தீர்ப்பு வரும்.
அதுக்கப்புறம் போய் பண்ணுவாங்க. இப்போ பணத்தை போட்டா திரும்ப வரும்ன்ற உத்தரவாதம்ன்றது ரொம்ப ரொம்ப சினிமாவிலே கிடையாது சார். சார் எல்லா தொழிலுக்கும் இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, மொபைல் இருக்குன்னா மொபைல், அதுக்கு ஒரு விலை. இந்த சட்டை இருக்குன்னா சட்டை, இதுக்கு ஒரு விலை. இருக்குன்னா அதுக்கு ஒரு வேலை. சினிமாவுக்கு என்ன இருக்குது, அதுக்கு என்ன விலை? உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு கற்பனையை விற்கிறோம். உங்க மைண்ட்ல என்ன கற்பனை இருக்குன்னு தெரியாது. நீங்க சொல்லுவீங்க, இது ஏதோ இப்படி வச்சிருக்கேன் சார் கற்பனையா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவீங்க. அந்த கற்பனை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். கற்பனை தானே விற்கிறோம். நீங்க சொல்லும் போது பண்ணும்போது ஒரு கற்பனை இருக்கும், கொஞ்சம் ஷூட்டிங் போன பிறகு வேற கற்பனை வந்துடும். அன்னைக்கு இப்படி சொன்னாரு, என்ன மாறிடுச்சேன்னா இல்ல சார், இப்ப வந்து அதை விட இப்ப பெட்டரா கடைசி ரிசல்ட் கடைசி நாள் தான் தெரியும். ரிலீஸ் ஆகி வந்தாதான் தெரியும். அது ரிலீஸ் ஆகி வந்து ரிலீஸ் ஆனாலும் தெரியாது, அங்கே போய் ஆடியன்ஸ் கிட்ட தான் தெரியும். கடைசி ஜட்ஜ்மெண்ட் அவங்க தானே, ஆடியன்ஸ் தானே, அவங்க தான் தீர்ப்பு சொல்றவங்க, நீங்க நல்லதா கெட்டதான்ட்டு. இப்போ நான் ஒரு படத்தை எடுத்தா ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், ரோஜா கம்பெனிஸ் அதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இது மொத்தமா என்கிட்ட இந்த படத்தை வந்து வாங்கிடுவாங்களா அவங்க? அது எப்படி நடக்குது? ப்ரொடக்ஷன் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க, வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நான் படம் எடுத்திருக்கேன், இப்போ ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னு. இப்போ ரெட் ஜெயண்ட்டுங்கிறது வந்து அவங்க ஃபுல்லா ரெட் ஜெயண்ட் ஒரு 3-4 கம்பெனி இருக்காங்க. இவங்களுக்கு தியேட்டர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். இப்போ நான் வந்து புதுசாக இப்போ சினிமாக்குள்ள வர்றேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இப்போ அவங்க கையில் கொடுத்துட்டா எனக்கு சேஃப்டி. அவங்க வந்து ஃபுல்லாக எல்லா தேட்டரும் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து 100 தேட்டர் போடணும்னா அவங்க ஒரு 200-300 தேட்டர் போடுவாங்க. அதனால அவங்க கையில் கொடுத்துறது பெட்டர்னு சொல்லி இப்போ ஒரு 3-4 கம்பெனிகள் இருக்காங்க. இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமா, அப்ப தனியா இண்டிவிஜுவலா ஒருத்தன் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுன்றதும் கஷ்டம் தான். அந்த மாதிரி முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். வெளியில தெரியுற படம் பாத்தீங்கன்னா 1-2 தான் தெரியும், மிச்சம்லாம் ஒரு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து முன்னெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஞ்சிநாதன் வந்து நான் 80 பிரிண்ட் போட்டேன். அதை வந்து அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசினாங்க, 80 தேட்டருன்னு. ஏன்னா அது ஹையஸ்ட் தேட்டரு, 80 தேட்டருக்கு அதிகமான தேட்டரு. இன்னைக்கு சாதாரணமாக 300 தேட்டரு, 500 தேட்டரு, 1000 தேட்டரு உழுகுது. ஒரே நாள் ஷோ வந்து சரியில்லைன்னா முடிச்சு கதை. அன்னைக்கு அப்படி கிடையாது, படம் ஓடிக்கிட்டே இருக்கும். 100 நாள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஈஸியா, 70 நாள் 80. ஆமா, அன்னைக்கு 100 நாள் ஒன்னா தானே நல்ல படம். நீ 3 நாள் ஓடிட்டா 3 நாள் ஒன்னா போதும், 3 நாள் ஒன்னா போதும். அன்னைக்கு 100 நாள் ஒன்னது, இன்னைக்கு 3 நாள் ஒன்னா போதும். ஆனா சில படங்கள் வந்து அது பிக்கப் ஆகிறதுக்குள்ளேயே தேட்டர் விட்டு வெளியே வந்துடுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்றது சேஃப்டி. இந்த சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குல்ல, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருச்சு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இதெல்லாம் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் முன்னாடி இந்த சன் டிவி, கேடிவி, எனக்கு தெரிஞ்சு வாங்க ராஜ் டிவில கொடுத்தீங்களா? இல்ல, சன் டிவி தான். என் படங்கள் எல்லாமே சன் டிவி. ஓகே, ரைட். 2-3 படம் மட்டும் ராஜ் டிவி கொடுத்தேன். பொற்காலம், கோபாலா, சுட்டி குழந்தை 3 படம். வல்லர் சார் ராஜ் டிவி நினைக்கிறேன். நான் ஏதோ படத்தை ராஜ் டிவில பார்த்த ஞாபகம். அது அவர் படம், சுதீஷ். ஓ ரைட் சார், ஓன் ப்ரொடக்ஷன், கேப்டன். ஓகே சார், இப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க விப்பீங்க? இந்த இல்ல அந்த டைம்ல டிவிக்கு விக்கிறது, நீங்க ஓடிடிக்கு விக்கிறது. அந்த டைம்ல வந்து சாட்டிலைட் மட்டும்தான். சாட்டிலைட்டு, ஓவர்சீஸு, தியேட்ரிக்கல் 3 தான் இருக்கும். அதர் ரைட்ஸ் இந்த கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ரைட்ஸ் போவோம். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிடின்னு ஒன்று இருக்குது, சேட்டலைட்னு ஒன்று இருக்குது. டிவி சேனலுக்காரங்க சேட்டலைட் வாங்குவாங்க. இந்த ஓடிடிங்கிறது வந்து பண்ணுறோம் இல்லையா, பேமெண்ட் பண்ணி அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி அவங்க வந்து என்னென்னா ஸ்டார்டிங் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கடை படத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் வாங்கினதுனால தான் ஆர்டிஸ்ட் சம்பளம் வந்து 100 கோடி 200 கோடின்னு அவங்களுக்கு. அந்த வந்த புதுசு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வரவும் இவங்க இந்த ஓடிடி ஓப்பன் பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல் ஜனங்கள் படம் பார்க்கும், பணம் கோடியாக கொட்டி எல்லா படத்தையும் 100 கோடி 200 கோடி வாங்கி அன்றைக்கி அந்த டைமில் ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த படங்கள் ஓடிச்சு, கலெக்ஷன் ஆச்சு. திருப்பி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் கம்மியானதும் பெரிய படங்கள் வாங்குறது, சின்ன படங்கள் வாங்குறதால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த சின்ன படமும் வந்து ஓடிடி இதெல்லாம் வாங்குறதில்ல. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி படம் ஹிட் ஆச்சுன்னா வாங்குவாங்க, அதில் ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும். அதில் ப்ரொடியூசர் வந்து படம் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு பல வழியில் பணம் வருங்க. ஓ அதான் சரி கேட்குறேன். படம் ஹிட்டுன்னா ரைட்ஸில் வரும், அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரும், சாட்டிலைட்லேருந்து வரும், ஓடிடிலேருந்து வரும், எந்த வழியில் வரும், பல வழியில் வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா பெரிய கலெக்ஷன். ஹிட்டு வேணும், ஆனால் ஹிட் ஆகலைன்னா
போட்ட பணத்தை விட இன்னும் அதிகமாக செலவாகும். பண்ணுற ப்ரொமோஷன் செலவுகள் வந்து கையை விட்டு போயிடும். ஒரு படம் இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்துட்டாலே ஆல்ரெடி அவங்களுக்கு காசு வந்துடுச்சு, சம்பளம் வந்துடுதுன்னா சொல்றாங்களே, இப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து நீங்க சினிமா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஹீரோட படம் வந்தாலும் 1000 கோடி 500 கோடி 10,000 இந்த மாதிரி கோடியில ஆர்டிஸ்டே விரும்பலாம் கூட அவங்க ரசிகர்கள்லாம் சண்டை போடுறாங்க. அதனால கேட்குறேன், ஒரு ஆர்டிஸ்ட் வச்சாலே ஒரு 100 கோடி வந்துடும். இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. சமீபத்தில் எந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு சொல்லுங்க? இந்த கூலி லாஸ் கணக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த பெரிய படங்கள் எல்லாமே லாஸ் தான். எந்த படம் வந்து பண்ணிச்சு சார்? ஒரு பொருள் இப்போ தெலுங்கில் இருக்காங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 100 கோடி பிஸ்னஸ்னால் அவங்க சம்பளம் 20 கோடி, 200 கோடி பிஸ்னஸ்னால் 30-40 கோடி வாங்குறாங்க. இங்கே 100 கோடி பிஸ்னஸ் ஆச்சுன்னா 90 கோடி வாங்கிடுவாங்க இவங்க சம்பளம். 10 கோடியில் படம் எடுக்கணும், அந்த இது கிடையாது. இப்போ அதுக்கு வரமுறை பண்ணுறதுக்கும் சங்கங்கள் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கேட்குறதுக்கு இது ஆள் கிடையாது. அதனால் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான வந்து எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று வரும்ல. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி வச்சு எடுக்கிறாங்க படம், அடித்தா ஜாக்பாட்டு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணது எல்லாமே ஓகே, இல்லைன்னா முடிஞ்சு. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து பெருமையாக இவரை வச்சு எடுத்தேன் அவரை வச்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடனில் இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து இப்போ நான்லாம் படம் எடுக்கும்போது நானும் கடன்காரன் நானே, ஓரளவுக்கு தாங்கக்கூடிய சக்தியில் கடன்காரன் நானே. இன்றைக்கெல்லாம் வந்து கடன் ஆச்சுன்னு தாங்க முடியாது, கையை விரிச்சிட்டு ஓடிட வேண்டியதான். நீங்க எடுத்துட்டு இருந்த சமயத்துல இருக்கிற ப்ரொடியூசர் இப்போ யாராவது இருக்காங்களா சினிமால? இல்லை சார், இப்போ நான் லட்சுமி மேக்கர்ஸ் இல்லை, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இல்லை, சூப்பர் குட் சார் வந்து சௌத்ரி சார் பார்த்து கரெக்டாக பார்த்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் இப்போ ரொம்ப காலம் கழிச்சு வந்திருக்கேன். மற்றபடியெல்லாம் வந்து அந்த பழைய ப்ரொடியூசர்ஸ் யாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள் தான். ஆமாம். இப்போ நான் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ சிங்கத்தை நம்பி இறங்கியிருக்கேன். நீங்க என்ன ஸ்டார், உலக ஸ்டாரை வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்கத்தை வச்சு இறங்கியிருக்கேன் நான். படம் வந்து இந்த படம் ஒரு பெரிய கலக்கம் அந்த மாதிரி நம்பி ஒரு சிங்கத்தை வச்சு அனிமலை நம்பி இறங்கியிருக்கேன். 18 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்திருக்கீங்க சினிமாவுக்கு. கண்டிப்பாக நீங்க லவ் பண்ண சினிமா உங்களை கைவிடாது அப்படின்றதான் நிச்சயம். இந்த படம் பெருசா ஜெயிக்கும், வாழ்த்துக்கள் சார். இதுக்கான படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 100% இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும், உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை கட்டாயமாக ஜெயிப்போம். இறைவனோட அருளும் மக்களுடைய ஆதரவு இருந்தால் கன்ஃபார்மாக உறுதியை ஜெயிக்க முடியும். ரைட் சார், உங்களை சந்தித்தல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அன்பான மனிதர் நீங்கள், ஒரு அருமையான உரையாடல். உங்களுடைய ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க, குறிப்பாக சினிமா தொடர்பான விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப குறிப்பாக மீண்டும் நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வர இருக்கு. படத்தோட ப்ரொமோஷன்லாம் நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். இந்த தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து ரொம்ப பண்ணுங்க. என்னை அழைத்து ஒரு சிறப்பான இந்த நேரத்தில் எனக்கு பேட்டி என்னுடைய இன்டர்வியூ கேட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த பேட்டியில் வந்து என்னுடைய மனக்குமுறல்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் சொன்னோம்னா நிறைய பேர் தாங்க மாட்டாங்க. இருந்தால் கூட ஒரு சின்ன பட்டுப்படாமல் சொல்லியிருக்கேன். யாரையாவது மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா அதுக்காக என்னுடைய மன காயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களை காயப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது, என்னுடைய மன காயத்தை சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த காயம் பெருசு, அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய பெரிய சொல்ல முடியாது. ஒரு காலம் வரும், மக்களும் அதை புரிஞ்சுக்கிற காலம் வரும். அன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் ஒருத்தருடைய சுயரூபங்கள் தெரியும். யாரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்லணும், அவங்கள வந்து தப்பாக பேசணுன்ற எண்ணமோ எதுவும் கிடையாது. ஆனால் தப்பு பண்ணவங்க நிறைய பேர் நல்லவர்களாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சினிமா சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த மீம் கூல் பாய் அப்படின்ற மீம் பின்னணியில் என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.